அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாள் நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு திருச்சபை சார்பாக சொல்றோம். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க. வாழ்த்துக்கள் சிஸ்டர். நம்ம ஆண்டவர் நமக்காக மரிச்சு நமக்காக ஜீவனை கொடுத்து 3ஆம் நாளிலே நமக்காக உயிரோடு எழுந்த நாளிலே கையை தட்டலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய பிறப்பை விட ரொம்ப அதிசயமான வெற்றிகரமான நாள் இந்த நாள். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. பிறந்த நாள் கொண்டாடுறதை விட அதிகமா இந்த நாள் என்ன பண்ணலாம்? கொண்டாடலாம். அல்லேலூயா சொல்லலாமா? இதான் ஜெயிச்சலாம். அல்லேலூயா சொல்லலாமா? அது ஆரம்பம் துவக்கம் பிறந்தது. அல்லேலூயா சொல்லலாமா? அடிக்கப்பட்ட கூட பாவத்துக்காக அடிக்கப்பட்டார். பாவங்கள் மன்னிக்கப்பட்டுச்சு. அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. இப்ப எல்லாரும் சாத்தானை ஜெயிக்கிற அந்த அதிகாரம் எப்ப வந்ததுன்னா அவர் மரணத்தை ஜெயித்து பாதாளத்தை வென்று உயிர் சேர்ந்த நாள. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சாதாரண சின்ன குழந்தையுடைய கை வாழ்வான். அப்படிப்பட்ட ஒரு அதிசயத்தை ஆண்டவர் பண்ணிருந்தாங்க. நமக்காக செய்து முடித்தார். அல்லேலூயா சொல்லாம? அல்லேலூயா. சரி, பல கேள்விகள் இருக்கு. நம்ம அப்புறம் நம்ம கேள்விகள் சொல்றேன். இன்னைக்கு உயிர்த்தெழுந்த செய்தி மட்டும் நம்ம பார்த்து சுருக்கமா முடிக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. சரி, ஒரு 2-3 கேள்வி மட்டும் முக்கியமான கேள்வியை நம்ம கேட்டு அதுக்கப்புறம் உயிர்த்தெழுந்த செய்தி நேரம் போயிடலாம். ஏன் ஆண்டவர் கண்ணின் வயிற்றில பிறந்தார்? சொல்லுங்க, மெசேஜ் கேட்டுக்கிறீங்களா? ஏன் ஆண்டவர் கண்ணின் வயிற்றில பிறக்கணும்? கண்ணியின் யாரு? கண்ணிக்கு யாரு? திருமணமாகாத ஒரு பெண் வயிற்றில் யாரும் பிறக்கணும்? ஏன் அந்த ஆப்ஷன் தேர்ந்தெடுத்தாரு? சரி, குடும்ப வச்சுக்கல. ஆண்டவர் திடீர்னு தோன்றிருக்காங்கல்ல, திடீர்னு கோயில் வந்துடுவாங்களா? வர முடியாது. வந்துருக்காருல்ல, வந்துட்டு ஏன் இப்படி ஒரு ஆப்ஷன் தேர்ந்தெடுத்தாங்க? வெரி குட், சூப்பர். ஆதி ஆகமத்தில் போட்ட சவால் அல்ல. ஆதி ஆகமத்தில் போட்ட சவால் சாத்தான் இடத்துல சாத்தான கத்த சொல்றாருல, நீ ஒரு பெண்ணை வச்சு என் ஜனங்களை பாவம் செய்ய வச்சுட்ட. இதே பெண் மூலமாக ஜனங்களின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற ஒரு மனிதன் முகமுக்கே நான் அனுப்புவேன். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. அவன் நித்துக்கும் பகைய உண்டாக்குவேன் என்று ஆதி ஆகமத்தில் சொன்னார். 4000 வருடம் சொல்லுங்க. 4000 வருடம் காத்திருந்து ஆண்டவர் சரீரத்துல ஒரு குழந்தையை கொடுத்து இயேசு என்ற பெயர் வச்சு ஜனங்களின் பாவங்களை சுமந்து தீர்க்கும்படியாக இப்படி ஒரு காரியத்தை செய்தார். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. சரி, ஆண்டவர் 33 வயசுல வரைக்கும் படிக்கணும். 34 வயசுல, 5 வயசு, 50 வயசு கூட இருந்திருக்கலாம்ல. ஏன் 25 வயசுல இருந்திருக்கலாம்ல? ஏன் இந்த ஏஜ்ல படிக்கணும் முடிவு பண்ணாரு? சொல்லுங்க, தேர்ந்தெடுத்து சொல்லுங்க. அத்தனை போனாங்க. சொல்லுங்க. சொல்ல வரல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. நம்ம நாட்டு கவர்மெண்ட்ல 21 வயசு தான் தன்னிச்சை எடுக்கிற முடிவு. ஆணுக்காக பெண்ணுக்காக அவங்க தன்னிச்சை முடிவு எடுக்கலாம். அவங்க முடிவுல யாருமே தலையிடக்கூடாது. கவர்மெண்ட் சொல்லுது. அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. யூத கலாச்சாரத்தின்படி 30 வயசுக்கு மேல எடுத்தா தான் நல்ல முடிவு. அதுக்குள்ள எந்த முடிவு எடுத்தாலும் அவங்க கேன்சல் பண்ணிடலாம். அப்பா அம்மா வந்து கேன்சல் பண்ணிடலாம். யாரை கேஸ் போட்டு அதை கேன்சல் பண்ணிடலாம். அவங்க திருமணம் பண்ணாலுமே இன்னொருத்தர் பண்ணி ஒரு வழியை போட்டு ரொம்ப கேஸ் ஆயிடுச்சு இல்ல. அதாவது இப்போ இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் வந்த குமாரன் தேவகுமாரன் மரியாதைலாம் தெரிஞ்சவங்க கண்டிப்பா 25 வயசுலயோ 22 வயசு பண்ண காரியத்தை சேர்ந்து சிலுவையில் மறிக்க போயிருந்தாருன்னா கண்டிப்பா தடை பண்ணி என்ன பண்ணிருப்பாங்க? இருக்கிற தகுதி அவங்களுக்கு இருக்கு. சொல்லாமா? அதே மாதிரி தான் சொல்லிருப்பாங்க, குழந்தை எதுவும் தெரியாத மாட்டிக்கிச்சு, குழந்தை எதுவும் தெரியாத மாட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க? சொல்லுவாங்க. இல்ல சொல்லாமா? 30 வயசை கடக்கும் போதுதான் அந்த மனிதனுக்கு எல்லா அறிவுகளும் அவனுக்கு வருது. தன்னிச்சையா முடிவு எடுக்கலாம். எதை செஞ்சாலும் அதை கரெக்டா பண்ணுவாங்க, தேர்ந்தெடுப்பாங்கன்னு சொல்லி அந்த நாட்டு கவர்மெண்ட். வெளியில சொல்லாமா? 30 வயசுல ஞானஸ்நானம் கொடுத்து 3 வருஷம் ஊழியத்தை செய்து மக்களுக்கு ஊழியர்களா வெளியில சொல்லாமா? இதானா யாரு, குமாரனா யாரு, பரிசுத்தவனா யாரு, பாவம் பரிசுத்தனா என்னன்னு சொல்லி ஆண்டவருக்கு கற்றுக் கொடுத்து
அந்த ஏஜ்ல ஆண்டவர் பண்ணாரு, தன்னை ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா சொல்லாமா? சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் ஏன் கெத்செமனே தோட்டத்துல வேர்வை துளியை ரத்தமாக சிந்தினார்? சிலுவையில தான் ரத்தம் சொன்னார். ரூட் சொல்லுங்க, சொல்லுங்க. கெத்செமனே தோட்டத்துல ரத்தம் சிந்தினாரா இல்லையா? என்ன வரட்டும் சூப்பர். அதான் சத்தியத்தை எழுதும்போது கவனிக்கணும். அப்பதான் வரோம். திருமுழுகிருங்க தெரிஞ்சுங்க. அப்ப எப்படா இருந்தாலும் குறிப்பான், எப்படா இருந்தாலும் குறிப்பான்னு சொல்லிக்காதுங்க. அப்பாதிங்க அதான் தெரிஞ்சு பக்கம் நிறைய பதில் வருவாங்க. எங்க அப்பா கதை ஒன்று சொல்லுவாங்க. எல்லாம் சிரிச்சிங்களா? சரளம் மட்டும் ஏசி ரத்தத்தை குறிச்சு பேசிக்கிறார். சரளம் மட்டும் நம்ம லட்சுமண வேணும் ஒரு 2:30 மணிக்கு பசி சுகர் இருக்குமா கஷ்டம் அப்பா. அப்ப 7:30 மணி 7:45 மைக் போயிட்டாங்க. ஒரு 3/4 மணி நேரம் போல செய்தி கொடுக்காம அந்த சாப்பிட்டு நான் கடவுள் பதில் சொல்லித்தரேன். சொல்லுமா கவனிக்கிறீங்க? நான் வந்து இன்ட்ரெஸ்டா போயிட்டு ஏசி ரத்தம் இங்க சீக்கிரம் முடிக்க வேண்டியது எனக்கு தயா வந்து போச்சு. சரி நான் சொல்றேன் அவங்க இன்னும் ஒரு சவால் தான் உங்களுக்கு. நான் பர காஸ்டமர்ஸ்லாம் தேடணும். நான் எத்தனை மணிக்கு நிற்கிறேன்னு பாருங்க. அண்ணா என் கூட நில்லுங்க, வேற ஒன்றும் பண்ணாதீங்க. கிளாஸ் வாசம் என் கூட நில்லுங்க. இங்க வந்து 1 மணி நேரம் நிற்கிறேன், 1.25 மணி நேரம் நிற்கிறேன். கூட நில்லுங்க, எதுவும் பேசாதீங்க. சத்தியம் பண்ணி 1 மணி நேரம் நிற்கிறீங்க. அப்படியே கூட பேக் எடுத்துருக்கோம். அப்படியே கார் டிரைவ் பண்ணணும் 3/4 மணி நேரம். அப்படியே கார் டிரைவ் பண்ணிட்டு கார் விட்டு அங்க போய் என்ன பண்ண முடியாது. 1.5 மணி நேரம் நிற்கணும். அங்க 1.5 மணி நிற்கிறியா? அவன் ஜாம் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் வாங்க. நீ உட்காந்துலாம் கிடையாது. இங்கேயே ஜாம் பண்ண தனியாக காலம் அதை சொல்லுங்க. அது ஒரு காலம் 1.5 மணி நேரம். கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் 1.5 மணி நேரம் எவ்வளோ ஆச்சுப்பா? 3 மணி நேரம் ஆச்சா? ரைட். டிராவலிங்கு அது ஒரு 3/4 மணி நேரம் எவ்வளோ ஆச்சு? என்னப்பா அது சொல்லுப்பா, சத்தமா சொல்லுங்க. இது எப்படி நின்று 1 மாசம் சொல்லலாமா? 1 மாசம் 1 வாரமே கஷ்டம் வைக்க. 1 வாரமே கஷ்டம். அதுல சொல்லலாமா? அது போக விட்டுருங்க. இது வந்து சர்ச்சை முடிச்சு நீட்டா வீட்டுக்கு பார்த்தா இந்த கதை. ஆனா சர்ச்சை முடிச்சு நீட்டா வீட்டுக்கு வர கதையாக கிடையாது. பிரச்சனை ஒரு பிரச்சனை கஷ்டம் ஒரு கஷ்டம் அது சொல்லுவாங்க. அங்க போயிட்டு அங்க என்ன பண்ணுவோம், பேசிட்டு வரணும். பேசுறதே எனக்கு ஒரு கிட்டத்தட்ட 4.5 மணி நேரம் வந்து ஞாயிற்றுக்கிழமை 4.5 மணி நேரம் என் வாய் பேசினா ஆகணும். வரவையில் போன் வரணும். அது கஷ்டம். சரி, எதுக்காக சொல்லலாம்? அந்த கஷ்டத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். இல்ல சொல்லாமா? இல்லையா? ஒண்ணு இல்ல, அப்படி பண்ணிட்டு டக்குன்னு உட்கார முடியுது. உட்கார கால் நேரம் வலிக்கும். ஒரு 1/2 மணி நேரம் நின்று ஆராதனை பண்ணினா எல்லாம் ஸ்டில் இருக்குது. ஆதி எல்லாரும் சொல்றது என்ன சொல்ல நல்லா ஆராதனை பண்ணி இருக்கிறாங்க. அது சொல்லாமா? சொல்ல சில பேர் இருந்து கொள்ள முடியல. சரி, உடம்பு முடியல கத்த பாக்குறாரு. அது சொல்லாமா? இதுல 1.5 மணி நேரம் நின்று நிற்பாங்க. ஐயா நிக்கிற சர்ச்சை எனக்கு வேணாம், நிக்கிற சர்ச்சை எனக்கு வேணாம் போடுது. சரி பரவாயில்ல. இவன் என்ன பண்ண நேரம் போல பேசிக்கிறாங்க. சரி ஏசி நத்தை வச்சு பேசிட்டு வாங்கிக்கிறான். கை இப்படி தேடி வந்தான். சில புதுசுதான் நான் வர அம்மா சொல்லிட்டு 12:30 மணி 12:30 மணிக்கு வந்து தலை சாய்ச்சாக்கா கடினமா அடிக்கிறாங்க. வந்து நிக்குது, அக்கா வந்து நிக்குது. நான் எனக்கு சொல்ல விசுவாசிகளை கவனிங்க. அப்பா பயமாக சொல்லுவாரு. ஆமா, அவரை போய் நானே ஜோன் பண்ண முடியாது. அதிகாரம் 3 மணி நேரம் ஜோன் பண்ணுவாரு. எதுக்காக சொல்றேன்னா, நீங்க சத்தியத்தை வந்து அவளை கேட்கணுன்றதுக்காக சொல்றேன். சொல்லாமா? சபையில இருக்கிற மெசேஜ் அவளை கேட்கணும். பாருங்க, இந்த வாரம் இருக்கிற மெசேஜ் அடுத்த வாரம் சொல்லணும்னா சொல்ல மாட்டேங்க பாதி பேர். அப்ப என்ன நடப்போடி உட்காந்துக்கிறாங்க? சொல்லாதவங்க சொல்லணுங்க இல்ல, சொல்லாதவங்க நடந்து உட்காந்துங்க. ஒண்ணு வீட்டுல கறி குழம்பு கறி எடுத்து வச்சுக்கிறாங்க, அது எடுத்து வச்சுக்குவாங்க. வீட்டு கவலை யோசிப்பீங்க. எப்படா இருந்தாலும் வேக்காடா வந்து தோழிக்குது. சர்ச்சில் ஏசி குழம்பு சுத்தி உட்காந்துருக்கலாம். இப்பெல்லாம் சொல்லி உட்காந்துருந்தா கேட்க முடியாது. நல்லா கவனிங்க. நீங்க எடுக்கிற மெசேஜ் அடுத்த வாரம் சொன்னா எல்லாருக்கும் 1 லட்சம் ரூபாய் பரிசாக தரப்படும் அப்படின்னு நான் சொல்லிட்டு வச்சீங்க. யாருன்னா தூங்குவாங்க, லேடிஸ் எல்லாம் வெளியே தருவாங்க.
கேட்டு உட்காருங்க. அது என்ன பண்ணுறது? 1 லட்சம் ரூபாய் தரப்பா நீங்க சொல்றீங்க, மனசு நினைக்கிறீங்க ஐயா எங்க தர போறாரு என்ன சொல்லுங்க. ரேஷன் கார்டு 1000 ரூபாய் வாங்கி போட்டு பாரு போட்டுட்டாங்க. 1000 ரூபாய்க்கு என்ன போடும்? 1 லட்சம் ரூபாய் தரணும் விசுவாசிட்டே இருப்பான். அவரு மட்டும் இல்லை, எல்லாரும் அப்படிதான். 1 லட்சம் ரூபாய் தரனா தமிழக தூக்குவார் நினைக்கிறீங்களா? அப்படிதான். அது இப்படி வரும். கண்டிப்பா என்னதான் சொல்றாரு கேட்டு உங்கள் கதையை சொல்லிட்டு போயிடுவாங்க. நல்ல கவனம் விசுவாசிகள, ஒரு படத்தை பார்த்தா கிளீனா கதை சொன்னாலாம் படிக்காத விளைப்பிருக்கிறாங்க. படிக்க தெரியாத விளைப்பிருக்க நம்ம படிப்பறிவு இல்லாம நம்பாங்க. கேட்டு எம்ஜிஆர் கதையா? எம்ஜிஆர் படத்தை ஃபுல்லா சொல்லணும், சிவாஜி படத்தை ஃபுல்லா சொல்லிய அதை கேட்கணும் பார்க்கணுன்ற ஒரு எண்ணம் அவங்க வர்றதுனால அதை கவனிச்சு கேட்கறாங்க. சத்தியம் தானே அப்படின்னு சொல்லி கேர்லெஸ்ஸா இருக்கிறதுனால நீங்க என்ன பண்ணல கேட்க முடியும். சரி, கத்திரங்களுடைய ஆசிரியர் பாருங்க, கேள்வி கேட்டு டைம் ஆன கத்திரங்கள் ஆசிரியர் நம்ம எல்லாம் உயிர்த்தது சேஞ்ச் நேரம் போயிடலாமா? சரி வாங்க எடுத்து வாசிங்க. சரி, இப்போ வந்து நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்து நமக்காக மரிச்சார். வெள்ளிக்கிழமை இரவுல அவர் மரிச்சார். நான் போன மாசம் எடுத்தேன் செய்தி, போன வருஷம் எடுத்தேன், ஞாபகம் வச்சுட்டு பார்க்கலாம். மரிச்ச பேரு சனிக்கிழமை, வெள்ளிக்கிழமை நைட்டு, வெள்ளிக்கிழமை நைட்டு. ஆனா யூத கலாச்சாரப்படி 3 நாள் கணக்கு. வேலைக்கிழமைலேருந்து கணக்காங்க. வேலையிலிருந்து கணக்கு சொல்லாமா? வேலை, வெள்ளி, சனி, இந்த 3 நாள் இரவு. இந்த 3 நாள் ஏசப்ப என்ன பண்ணாரு, என்ன பண்ணிருப்பாரு, என்ன நடந்துச்சு? போன வருஷம் சொன்ன கரெக்டா சொல்ல சொன்ன என்ன வாய்ப்பா கொடுக்க மாட்டேன், தனியா கொடுக்காத என்ன சொல்ல விட மாட்டேன். காத்திருக்கு நான் சொல்ல வாங்க சொல்லி பேசுங்க சொல்லுங்க. 3 நாள் நான் தருவேன் சொல்லுங்க. நான் கேட்டீங்க மறந்துட்டீங்களா? சரி பரவாயில்ல விட்டுருங்க. அத்த வாரம் கேட்க உங்களதான் இப்ப சொல்லிடுறேன். அத்த வாரம் தெரிஞ்சுன்னா சொல்லணும். லேடிஸ் வாய்ப்பா சொல்லுவேன். நீங்க சொல்றது தப்பு. ஃபர்ஸ்ட் என்ன நடந்துச்சு? ஃபர்ஸ்ட் என்ன நடந்துச்சு சொன்னேன். சூப்பர். கைதட்டல் தேவி சிஸ்டர் ஆண்டவர் ஜீவனை விட்ட அடுத்த செகண்ட் அவர் வந்து பரதேசிக்கு போனார். அதுல சொல்லாமா நேரம் என்ன பண்ணாரு, பரதேசிக்கு போயிட்டாரு. அவர் ஆவி போயிடுச்சு, சரீரம் வச்சுட்டாங்க. அவர் ஆவி பரதேசத்துல போய் கலருக்கு என்ன பண்ணாங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாரு. அவருக்கு தாவிதாண்ட இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாரு. அதுல சொல்லாமா நல்லா கவனிங்க சிஸ்டர், நல்லா கவனிங்க. அதாவது எல்லா மனிதனும் இந்த உலகத்தில் பிறக்கிற எல்லா மனிதனும் இறந்த உடனே ஆவி வந்து ஊர்ல சுத்தம். அப்புறம் ஆவில வந்து பேய மாறி வரதான் போய்க்காது. ஒரு முறை பிறப்பதும் ஒரு முறை இறப்பதும் மனிதனுக்கு கர்த்தர் நியமிச்சிருக்கிறாங்க. செத்தவங்க பேய வரலாம் சும்மா கட்டுக்கிறது அது ரொம்ப கிடையவே கிடையாது. வெளியில சொல்லாமா செத்தவங்க பேய வரலன்னா ஒரு நாளைக்கு ஒரு நிமிஷத்துக்கு 1 லட்சம் பேர் சாப்பிடலாம். 1 லட்சம் பேர் ஒரு நிமிஷத்துக்கு சாப்பிட 1 hour எத்தனை பேர்? அப்ப உலகம் கணக்கு பண்ணுங்க. அப்ப செத்தவங்களாம் பேய வரணும்னா லட்சுமி பேயிலே தான் தோணும். சாஞ்சா பேய் வாயில ஒரு சூரியத்தை வச்சு பேய தான் சாப்பிடணும். புரியுதா இல்லையா உங்களுக்கு? சயின்ஸ் புரிஞ்சுங்க. புரியுதா ஐயா? வெளியில சொல்லாமா சத்தம் ஒரு நாள் பேய வருவேன். ஐயா ஆனா எங்க பக்கத்துல ஒருத்தர் பேய் பிடிச்சு சொன்னாங்க. அவங்க செத்து போனவரு என்னென்ன குடிக்கிறாரு என்னென்ன பண்றது தக்கட்டுன்னு சொன்னாங்க. அது யாருன்னா சாத்தானா? சாத்தா வந்து என்ன பண்றான், அவன் வீட்டுல வந்து இருக்கப்பா தங்கராஜி நான் தான்பா உங்க சாத்தா என்ன வீட்டுல விட்டு உட்கார வச்சு எனக்கு ஒரு படியில போட்டு போனா தங்கராஜி விரும்புவார். சாத்தானே நான் வந்து போயிடுவேன். இதுல தங்கராஜி தாத்தா பேரு தாத்தா இல்லைப்பா சொல்ல போற பேச்சுக்க
அப்பா தங்கராஜி தாத்தா வந்து என் பேருக்கு பேருப்பா அப்படின்னு சொன்னா தங்கராஜ் என்ன சொன்னாரு, தேவி ஏன் கருவத்தருவி தாத்தாக்கு சேர போடு, தாத்தாக்கு தண்ணி கொடு, கொடுக்க மாட்டேமா இப்ப கொடுக்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் கொடுத்துருப்பல தெரியாது நான் சொல்ல நீ இல்ல நான் கூட அதே சொல்லிருப்பா அதுல சொல்லாமா எங்க தாத்தா பேர் துவராஜ். அப்பா நான் துவராஜ் வந்துருப்பா கருத்தப்பா. ஐயோ துவராஜ் தானே வந்தானா என்ன சொல்லுது கருத்து வந்து உட்கார வைக்கிறாங்கல்ல. இந்த சாத்தோட பிளான் என்னன்னா நல்லா கவனிங்க எல்லாம் சொல்லுங்க பாக்குறது. கடவுள் ஒண்ணுதான், கடவுள் சொல்லுங்கப்பா தேவன் ஒருவரே சொல்லுங்க, தேவன் ஒருவரே, விசுவாசம் ஒருவனே. விசுவாசம் ஒண்ணுதான், ஆண்டவர் ஒண்ணுதான். ஆண்டவருக்கு கோடிக்கணக்கான தூதர்கள் இருக்கிறாங்க, விசுவாசமான தூதர்கள் இருக்கிறாங்க. அல்லேலூயா சொல்லமா. அவன் பரலோகத்துக்கு தள்ளப்படும் போது லூசிபர் அவனோடு கூட சில தூதர்களும் வந்தாங்க, கீழே தள்ளப்பட்டார்கள். அல்லேலூயா சொல்லமா. அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் எப்படி ஆவியாக நமக்குள்ள வருகிறாரோ அந்த தன்மை அவனுக்கும் இருக்கிறது. புரியுதா? புரியுதா? அல்லேலூயா சொல்லமா. சத்தமா சொல்லுங்க. அப்ப என்ன நடக்குதுன்னா செத்து போனவங்க பேரை சொல்லி இந்த சாதாரண பண்ண உள்ள மனிதனை ஏமாத்துறான். சிலது விட்டுருங்க. எல்லா மனிதனும் பூமியில இறக்கும் போது அவனுடைய ஆவி பிரியும், அவனுடைய ஆவி பிரியும். ஆவி தந்த தேவனுக்கு போயுமா போய் சேர்ந்துடும். வேசனம் சொல்லுது. அல்லேலூயா சொல்லாமா. அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. இதுல என்ன ஒரு விஷயம் நான் நல்லா கவனிங்க. கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு யாரெல்லாம் ஞானஸ்நானம் எடுத்தார்களோ அவனுடைய எல்லா ஆவி எங்க போகும் தெரியுமா? இந்த பரதேசத்துக்கு போகும். பரதேசம்னா பரலோகம் கிடையாது, அது இளைப்பாறுதல் ஸ்தலம். எல்லா பரிசுத்தம் ஆபிரகாம்ல இருந்து மோசே எல்லாருமே எங்க இருக்காங்கன்னா இப்ப இளைப்பாறுதல் ஸ்தலத்துல தான் பரதேசத்துல தான் இருக்கிறாங்க. யாரும் பரலோகத்துக்கு போல, இயேசு கிறிஸ்து மட்டும் தான் போயிருக்காரு. அல்லேலூயா சொல்லாமா. வேற யாருனாங்க போல. அல்லேலூயா சொல்லாமா. சத்தமா சொல்லுங்க. சொல்லுங்க. கிறிஸ்துவுக்குள்ள தான் வசனம் சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குள்ள மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஏன் பாக்கியவான்கள்னா இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் ஒரு மனிதன் எடுத்தவன் தான் அந்த பரதேசத்துக்கு போக முடியும் செத்த உடனே. மீதி பேர் எங்க போவாங்கன்னா இயேசு ஏற்றுக்கொள்ளாம பாதாளத்துக்கு போவாங்க. எங்க போவாங்க? நகரத்துல சொல்லுங்க. பாதாளம் பாருங்க, 4 இருக்குதுன்னா பரலோகம் சொல்லுங்க, பரலோகம் பரதேசி. ஓகேவா? இல்ல சொல்லாமா. அடுத்தது பாதாளம் நரகம் சொல்லுங்க, பாதாளம் நரகம். அல்லேலூயா சொல்லாமா. அல்லேலூயா சொல்லுங்க. சகோதரர்கள் கவனிப்பா. ஒரு மனிதன் இறந்த உடனே அவனுடைய ஆவி எங்க போகும்? கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு மரிச்சாங்க. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு மரித்தவன் அவனுடைய ஆவி பரதேசி போய் இளைப்பாறும். நல்ல ஏதேன் தோட்டத்தோடு சிறப்பான தோட்டம் இருக்கும். அந்த தோட்டத்தை என்ன பண்ணுவாங்க? எல்லாம் ரிலாக்ஸ் பண்ணி இருக்கிறாங்க. இப்போ அல்லேலூயா ஒரு கை தட்டி கொடுக்கலாமா? எல்லா பரிசுத்த வந்தோம் அந்த ரிலாக்ஸ் பண்ணி ஆத்மா கொண்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா சொல்லாமா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப கிறிஸ்துவ இல்லாதவன் இறக்கும் போது அவனுடைய ஆவி எங்க போகுதுன்னா பாதாளத்துக்கு போகிறது. அல்லேலூயா சொல்லாமா. இப்ப செத்து போனவங்க எல்லாருமே இயேசு இல்லாதவங்க எங்க இருக்காங்க? பாதாளம். இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க எங்க இருக்காங்க? நியாய தீர்ப்புக்கு அப்புறம் தான் பரலோகம் அவர்களுக்காக திறக்கப்படும். அல்லேலூயா சொல்லாமா. அல்லேலூயா. நியாய தீர்ப்புக்கு அப்புறம் தான் இயேசு ஏற்றுக்கொண்டாதவங்க நரகம் திறக்கப்படும். அல்லேலூயா சொல்லாமா. சில பேர் ரொம்ப டிவில கட்டுக்காக வருவாங்க. நரகத்தை கண்ணால பார்ப்பேன், கடவுள் எனக்கு காட்டினான் நரகத்தை. நரகம் இன்னும் திறக்கப்படவே இல்லை, அது ஆண்டவருக்கு மட்டும் தான் தெரியும். அல்லேலூயா சொல்லாமா. அதெல்லாம் போய் கதை. யூடியூப் பார்த்து ஏமாத்துறதுங்க. அல்லேலூயா சொல்லாமா. வசனத்தின்படி உண்மை, வசனத்தின்படி நான் சொல்றது உண்மை. அல்லேலூயா சொல்லாமா. பாதாள உள்ளம் திறக்கப்பட்டது, நரகமும் பரலோகமும் எந்த மனிதனுக்காக இன்னும் திறக்கப்படவில்லை. அல்லேலூயா சொல்லாமா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஒரு மனிதன் மரிச்சா அவன் பாக்கியவான். ஏன் பைபிள் சொல்லுதுன்னா அவன் தேவனிடத்திலே இளைப்பாறுதல் ஸ்தலத்துல போய் என்ன பண்றான்? போறான். இயேசு இல்லாத மரிக்கிறவன் எங்க போறான்? பாதாளத்துக்கு போறான். நல்லா கவனிங்க. இப்ப கல்லணை சொல்றாரு ஆண்டவர், இன்னைக்கு என் கூட பரதேசத்துல இருப்பேன்னு சொல்றாருல்ல, அவன் ஆண்டவர் பரதேசம் வச்சுட்டார். அல்லேலூயா சொல்லாமா. ஆனா கண்டிப்பா இந்த கல்லனுக்கு நரகம் கிடையவே கிடையாது. அல்லேலூயா சொல்லாமா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த பரதேசத்தில் இருக்கிறவங்களுக்கு கன்ஃபார்மா தெரியும். என்ன தெரியும்னா நமக்கு நரகம் பரலோகம் இருக்குது. ஆனா நியாய
தீர்ப்பு எதுக்கு இருக்குன்னா, நல்ல கவனி, நியாய தீர்ப்பு எதுக்குன்னா அவனை செய்யத்தக்க பலன் கத்த கொடுப்பாரு. எல்லாருக்கும் ஒரே போஸ்டிங் மேல போக முடியாது இல்ல. ஒருத்தர் கீழ்ப்பு தருவார் ஆண்டவரு, அவனுக்கு அவனை மகிமைப்படுத்துவாரு, பிதாவுக்கு முன்னாடி மகிமைப்படுத்துவாரு. அவன் பேர் என்ன பண்ணுவாரு, வேறொரு நாமத்தை கொடுப்பாரு. அவன் செய்யற வேலையை பொறுத்து, நீதியை பொறுத்து, அவன் நடக்கையை பொறுத்து, அவன் கத்திரிக்காக பண்ண பாடுகளை பொறுத்து அவனுக்கு கத்த நியாயம் செய்து அவனுக்கு பலன் என்ன பண்ணுவாரு, கொடுப்பாரு. அதுவே சொல்லாமா, சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்பனா உங்களுக்கு என்ன வரணும்னா கஷ்டம் சேர்த்து வரணும். ஒருவேளை தங்கராஜபுரத்தில் வந்து இப்ப பரலோகத்துக்கு போறாரு வச்சுக்க, பரதேசத்துக்கு போறாரு. உங்க அண்ணனை காப்பாத்தணும்னா காப்பாற்ற முடியாது. புரியுதா உங்களுக்கு சொல்றது? அல்லேலூயா சொல்லவா. உங்க அண்ணனையோ தம்பியோ நீ காப்பாத்தணும்னா காப்பாத்தவே முடியாது. கண்ணு எதிரே அவங்க என்ன பண்ணுவாங்க, பாதாளத்துல போவாங்க. அல்லேலூயா சொல்லவா. அல்லேலூயா சொல்லுங்க. இந்த பரதேசத்திற்கும் பாதாளத்திற்குனா அழுகையும் பற்கடிப்பும் அங்கே காணப்படும். இருள் அங்க அதிகமா இருக்கலாம். அழுகையும் பற்கடிப்பும் எங்க காணப்படும், பாதாளத்துல. ஏன் அழுகையும் பற்கடிப்பும் காணப்படும் சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. ஏன் அழுகையும் பற்கடிப்பும் காணப்படும் சொல்லுங்க. எதுக்கு சொல்லாமா? அதான் உங்களுக்கு லாஸ்ட் சம்பவம் என்ன சொல்லல, ஐஸ்வர் லாஸ்ட் சம்பவம் படிக்க மாட்டோம். சரி சரி, ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் விலையேறப்பெற்ற வஸ்திரம் தரித்து அனுதினமும் சம்பிரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். லாசரு என்னும் பெயர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் கருத்தால் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசல் அருகே கிடந்து அவனுடைய மேஜையிலிருந்து விழுந்து துணிக்கைகளினாலே தன் பசியை ஆற்றி ஆசையாய் இருந்தான். நாய்கள் வந்து அவன் கருக்கரை நக்கிற்று. பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவ தூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். ரெண்டு பேர் சாவறாங்க. நல்லா கவனிங்க. ரெண்டு பேர் உலகத்துல மரிக்கிறாங்க. ஒருத்தன் கிறிஸ்துவ இயேசு ஏற்றுக்கொள்றான், ஒருத்தன் இயேசுவை ஏற்றுக்கொள்றாங்க. அல்லேலூயா சொல்லமா. ரெண்டு பேரும் மரிக்கிறாங்க. இப்பதான் நடக்குது பணிமா. பாதாளத்திலே அவன் வேதனை படுகிற தன் கண்களை ஏறெடுத்து இந்த ஐஸ்வர்யன் எங்க இருக்கிறப்போ பாதாளத்துல. இந்த பிச்சைக்காரன் கஷ்டப்பட்ட இந்த லாஸ்ட் எங்க இருக்கிறான், பரதேசத்துல ஆபிரகாம் மடியில இருக்கிறான். அப்புறம் தூரத்திலே ஆபிரகாமின் மடியிலே லாசருவையும் கண்டான். அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஆபிரகாமே, நீ எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். இந்த அக்கினி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய். லாசருவும் அப்படி தீமைகளை அனுபவித்தான். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். அதுவும் அல்லாமல் இவ்விடத்திலிருந்து உங்களிடத்திற்கு கடந்து போகவும் அவ்விடத்திலிருந்து எங்களிடத்திற்கு கடந்து வரவும் மனதுள்ளவர்களுக்கு கூடாத படிக்கு எங்களுக்கும் உங்களுக்கும் நடுவே பெரும் பிளக்கு உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்றார். அல்லேலூயா. கைதல் கொள்ளலாமா? அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. என் நாமத்தின் நிமித்தம் யாரெல்லாம் இந்த உலகத்துல பாடுபடுகிறார்களோ, கஷ்டப்படுகிறார்களோ, அவர்கள் ஆபிரகாம் வழியில இளைப்பாறும்படி ஆண்டவர் பிரதேசத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. யாரெல்லாம் சுகபோகமா வாழ்ந்து இயேசுவை மறந்து அல்லேலூயா சொல்லலாமா மனசாட்சி இல்லாம இருக்கிறார்களோ அவர்கள் பண்ண பாதாளத்துல கஷ்டப்படுறாங்க. இப்ப கேட்கிறாரு, எனக்கு கொஞ்சம் தண்ணி என்ன பண்ணுங்க கொடுங்கல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது யாருமே இங்க வரவே முடியாது, போக முடியாத பாத்துலாம் என்ன நடக்குது, எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, அவங்க எவ்வளவு சந்தோஷமாக என்ன பண்ணுவாங்க, இவங்களும் பார்ப்பாங்க அவங்களும் பார்ப்பாங்க. அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. சரி, ஏன் இங்க என்ன இருக்கு, அழுகை பற்களுக்கு ஏன் வரோம் படி பார்த்து எப்படி அப்படியானால் தகப்பனே, எனக்கு சொந்தக்காரங்க கூட பிறந்த 5 பேர் இருக்கிறாங்க. அவர்களும் இந்த வேதனை இடத்துக்கு வராதபடிக்கு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. நீங்க ஒரு வாய்ப்பு கொடுங்க. என் கூட பிறந்தவங்க என்ன பண்ணாங்க, இப்படிப்பட்ட கஷ்டம் இருக்குன்னு சொல்லி தெரியாது, பாதாளம்னா என்னன்னு தெரியாது, நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. இப்போ ஒரு வாய்ப்பு கொடுங்க. இயேசு ஏத்துக்க சொல்லி
நான் பண்ண நான் போயிட்டேன் அவர் போய் சொல்லுங்க அவங்க ஏத்துக்கிறாங்க நான் படுற கஷ்டம் அவங்க வந்து இங்க பட கேட்டவங்க கத்தலாம் சொல்றாரு ஆபிரகாம் என்ன சொல்றாரு படிப்பா ஆபிரகாம் அவரை நோக்கி அவர்களுக்கு மோசேயின் தீர்க்கதரிசனம் உண்டு அவர்களுக்கு செவி கொடுக்கட்டாங்க கைதட்டலாமா அல்லேலூயா சொல்லாமா அல்லேலூயா சிஸ்டர் அது என்ன அர்த்தம்னா இப்படிப்பட்ட காரியங்களை வெளிப்படுத்துறதுக்கு தான் சொல்றதுக்கு தான் ஊழியக்காரங்க கத்தனை பண்ணாரு வச்சிருக்காரு பாதாளனா பரலோகனா நாரகனா பரலோகனா சொல்லி தந்தா ஆண்டவர் பண்ணிருக்காரு ஊழியக்காரர் வச்சிருக்காரு அல்லேலூயா சொல்லாமா சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா இப்போ இங்க அழுகை பற்களை பண்ண எதனால நடந்து தெரியுமா சாந்தியக்கா புரியுதா நல்லா புரியுங்க ஏன் அழுகை பற்கள் ஐயோ நார படிப்பேன் இது தெரியாம நம்ம விட்டுடுவேன் எவ்வளவு பாஸ்டர் சொன்னாரு அல்லேலூயா சொல்லாமா தானாசன இடத்துல தான் பரலோகம் வர முடியும் சொன்னாரு நம்ம கேட்கறத விட்டுடுமே இன்னைக்கு வந்து கஷ்டப்படுறதுன்னு சொல்லி வருத்தப்படுவோம் சொல்ல தத்து புரியுதா அல்லேலூயா சொல்லாமா கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டுமே சொல்லி நம்ம கேட்காத போயிடுமே இதுக்கப்புறம் நம்ம வாய்ப்பு கிடைக்காது சொல்லி நம்ம பல்ல வச்சுக்கணும் அழுது புலம்பி கத்தி தள்ள வச்சுங்க மாறல வச்சுங்க என்ன பண்ணுவாங்க அப்படியே அழுது கொண்டு இருப்பாங்க அல்லேலூயா சொல்லாமா அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா அப்போ உங்களுக்கு ஒரு பயம் வரும் என்ன பயம் வரும்னா நம்ம கூட இருக்கிறவங்க ரட்சிக்கப்படாதவங்க அவங்க வீட்டுல யாரு இருந்தாலும் அவங்க எப்படியாவது ரட்சிக்கொள்ள நடத்தணும் பயம் வரும் அல்லேலூயா சொல்லாமா சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா சரி சொல்லுங்க சகோதரர்கள் சொல்லுங்க யாரெல்லாம் வந்து பரதேசிக்கு போவாங்க யாரெல்லாம் வந்து பாதாளத்துக்கு போவாங்க கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்குள்ளாக மரிக்கிறவர்கள் அல்லேலூயா சொல்லாமா நல்லா கவனிங்க சில பேர் கிறிஸ்துவை ஏத்துப்பாங்க ஏத்துக்கிட்டு பின்மாற்றம் போயிடுவாங்க அதனால சூப்பரா சொல்றாரு பாரு யாரெல்லாம் ஞான சுனத்தீங்களோ எல்லாரும் நீங்க பரதேசிக்கு வந்துருன்னு சொல்லல கிறிஸ்துவுக்குள்ள நீங்க மரிக்கும் போது கிறிஸ்துவுக்குள்ள இருக்கணும் அல்லேலூயா சொல்லாமா அல்லேலூயா ஞானத்தினால தேவ என்ன பண்றீப்பா வேற வழியில போட்டாங்கல்ல விக்கிரகம் பண்ணிக்கிறாங்க நிறைய பேர் அவங்க எல்லாம் வந்து பரதேசில கந்த சீட் கொடுத்துருவாரா கிடையாது அல்லேலூயா சொல்லாமா அல்லேலூயா கல்லன் எப்படி வாழ்ந்தாதுக்கு முன்னாடி முக்கியம் இல்லை ஆனா அவன் மரிக்கும் போது கிறிஸ்துவோடு மரிச்சான் தெரியுமா அவன் மரிக்கும் போது கிறிஸ்துவோடு மரிச்சான் கிறிஸ்துவுக்குள்ள மரிச்சான் அதான் அந்த வாய்ப்பு ஆண்டவர் என்ன பண்ணாரு தந்தார் அல்லேலூயா சொல்லாமா அவர் எப்போ வருவாரு உங்களுக்கு தெரியாது பிரதர் சிஸ்டர் நீங்களே எத்தனை நாள் இந்த உலகத்துல இருப்பீங்க யாருக்கும் தெரியாது 50 வருஷமா 60 வருஷமா 70 வருஷமா தெரியாது யார் போனாலும் எப்போ மரணம் சம்பவிக்கும் ஆனா நம்முடைய மரணத்துக்கு சம்மதிக்கு வரைக்கும் நம்ம கிறிஸ்துவுக்குள்ள இருக்கணும் ஆண்டவரோடு இருக்கணும் அல்லேலூயா சொல்லாமா அப்படிப்பட்டவங்களுக்கு தான் கர்த்தர் வாய்ப்பை கொடுப்பார் மரணம் வரைக்கும் நம்ம உண்மையா இருக்கணும் அவரை பின்பற்றி வரணும் அல்லேலூயா சொல்லாமா சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா ஐயா இப்போ ஞானஸ்நானம் கதை நாயா இயேசு ஏற்றுக்கொள்ளாத நாயா அப்படின்னா நாயா கண்டிப்பா வாய்ப்பு கிடையாது ஒருவேளை உலகம் அழியறதுக்கு அவங்க ஜீவன் போறதுக்கு முன்னாடி நம்ம நம்ம வேண்டிக்கணும் எப்படியாவது கர்த்தர் தெய்வமா ஏத்துக்கணும்னா கண்டிப்பா அந்த வாய்ப்பை கர்த்தர் கொடுப்பார் அல்லேலூயா சொல்லாமா சரி ஃபர்ஸ்ட் வேலை ஆத்மா பண்ணாங்கன்னா பரதேசிக்கு போறாங்க அல்லேலூயா சொல்லாமா இப்போ புரிஞ்சிச்சமா இளைப்பாறுதல் ஸ்தலம் யாருக்கு பாதாளம் யாருக்கு கிரேசிஸ் தெரியுமா சொல்லுங்க கேளுங்க கவனிங்க சத்தியத்தை கவனிங்க சொல்லுங்க யோதம் சொல்லு யாருக்கு தெரியுமா பாதாளம் யாருக்கு இளைப்பாறுதல் யாருக்குமா அதான் நீங்க யாரும் கவனிக்கல தெரியுங்க சொல்லுங்க ஆண்டவர் ஏற்றுக்கணும் தான் பரதேசம் போக முடியும் அவன் பாதாளத்துக்கு போக முடியும் அல்லேலூயா சொல்லாமா சரி நரகம் எப்போ நரகத்துக்கு எப்போ போடுவாரு சொல்லுங்க ஞாயிற்றுக்கிழமை தான் நரகம் அல்லேலூயா சொல்லாமா அல்லேலூயா சொல்லாமா பரலோகம் எப்போ அதுவும் ஞாயிற்றுக்கிழமை தான் அல்லேலூயா சொல்லாமா பரதேசத்துல இருக்கிறவங்க ஒரு நாள் நரகத்துக்கு வரவே முடியாது அல்லேலூயா சொல்லாமா அங்க ஒரு இடம் அவனுக்கு கிடைச்சிச்சுன்னா அதுவே பெரிய பாக்கியம் கேட்கலாமா அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா அல்லேலூயா இந்த உலகத்துல உங்க கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வது பெரிய பாக்கியம் கிறிஸ்துவுக்குள்ள மரிக்கிறது ஒரு பாக்கியம் அல்லேலூயா சொல்லாமா சில பேர் கொஞ்சம் இருப்பாங்க இயேசு நம்பதுல இருப்பாங்க
ஆனா மரிக்கிற நேரத்துல இயேசு சொந்த சிறைக்குள்ள யார் சேர்ந்துருவாங்க? அல்லேலூயா சொல்லாமா? அவருக்கு அந்த இடத்த கர்த்தர் கொடுத்துருவாரு. அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. சரி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்புறம் நம்ம உயிர்த்தெழுந்த செய்திக்கு நேரம் வந்துடலாம். இப்போ ஆண்டவர் வந்தாரு, பரதேசிக்கு போனாரு, கல்லணை இன்ட்ரடியூஸ் பண்ணிருப்பாரு. ஆபிரகாம்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்திருப்பாங்க, தாவீதெல்லாம் பார்த்திருப்பாங்க. ரொம்ப மகிழ்ச்சியா சந்தோஷமா இருந்திருக்கும். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. உடனே ஆண்டவர் பூமிக்கு தன்னுடைய ஆவியே வருகிறது, வந்து அவர் பாதாளத்துக்கு செல்லுகிறார். இப்பதான் திரும்ப சொன்னாங்க, பாதாளத்துக்கு போய் சொல்றாரு. என்ன சொல்றாரு? பாதாளத்துல பிரசங்கம் பண்றாரு. என்ன பிரசங்கம் பண்றாரு? படிக்க சீக்கிரமா கேட்டுவாங்க. 1 பேதுரு 3 அதிகாரம், எல்லாத்துக்கும் 3 அதிகாரம் 18 இருந்து வாசிங்க. ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலை கொண்டு ஆவியில உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த ஆவியில அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். படி படி படி. அந்த ஆவிகள் நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த பொழுது கீழ்ப்படியாமல் போனவைகள் அந்த பேழையிலே சிலராகி 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். அல்லேலூயா சொல்லாமா? சத்தமா அல்லேலூயா சொல்லாமா? இப்போ ஆண்டவர் பாதாளத்துல போய் பிரசங்கம் பண்றாரு. அல்லேலூயா சொல்லாமா? என்ன பிரசங்கம் பண்றாரு? யாருக்கு பண்றாரு? இத கரெக்ட்டா சொல்லுங்க. வேதத்தை கவனிச்சீங்களா? யாருக்கு பண்றாரு சொல்லுங்க. நோவா காலத்துல கீழ்ப்படியாம நிறைய பேர் செத்து போனாங்கல்ல. அல்லேலூயா சொல்லாமா? நோவா காலத்துக்கு முன்னாடி இருந்தவங்க, நோவா காலத்துல செத்து போனவங்களும் என்ன இல்லை தெரியுமா அவங்களுக்கு? அவங்க வந்தது இது வேதம் கிடையாது. அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. நியாயப்பிரமாணம் அவங்க கிடையாது. அவங்க மோசேவும் கிடையாது, நியாயப்பிரமாணமும் கிடையாது. மனசாட்சியின் காலத்துல வாழ்ந்தாங்க. அல்லேலூயா சொல்லாமா? என்ன காலத்துல வாழ்ந்தாங்க? மோசேக்கு அப்புறம் தான் நியாயப்பிரமாணம். அல்லேலூயா சொல்லாமா? கர்த்தர் என்ன பண்றாருன்னா ஆண்டவர் இரக்கமா இருப்பாருங்க. அல்லேலூயா சொல்லாமா? எல்லாம் அவங்க சாவுறாங்க. என்ன சாவுறாங்கன்னா, நோவா சொல்றாரு மழை வரப்போகுது, மழை வரப்போகுது, தங்களை தப்பி கொடி பேழையை கர்த்தர் ரெடி பண்ண சொன்னாரு. அல்லேலூயா சொல்லாமா? இந்த பேழைக்குள்ள வரவங்க கர்த்தர் காப்பாத்துவாரு. அல்லேலூயா சொல்லாமா? யாரும் அதை நம்பவே இல்ல. அது மட்டும் இல்ல, அவங்க கூட இருக்கிற பிள்ளைகளும் மருமகனும் கூட அதை நம்பலையா. அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. கீழ்ப்படியாம போன 8 பேர் அவங்கள நம்பல. ஆனா நோவா வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவரோடு கூட அந்த வேலையை செஞ்சிருந்தாங்க. ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு வர பண்ணாங்க கொடுத்தாரு. அங்க இருந்தது ஒரு நீதிமன்றம் தான். அங்க இருந்தது நோவா மட்டும் தான் நீதிமன்றம். நோவாக்காக குடும்பத்துல பண்ணாரு, கர்த்தர் காப்பாத்துறாரு. இல்லையா சொல்லாமா? இப்ப ஆண்டவர் ஒரு மன வருத்தம் இருக்குது. என்ன மன வருத்தம்னா, நோவா காலத்துக்கு முன்னாடி செத்து போனாங்கல்ல. இல்லையா சொல்லாமா? இவங்க எல்லாம் சத்தியம் கிடையாது, செத்துட்டாங்க. நம்ம ஆண்டவருடைய இரக்கத்தை பாருங்க. புரியுதா? சத்தியம் தெரியல, பரலோகம் தெரியாது, பாதாளம் தெரியாது. இப்படிப்பட்ட மனங்கள் சாவ போதுமே நம்ம செத்து நினைச்சிருப்பாங்க. ஐயோ, இதுக்கு முன்னாடி நம்ம மழையை பார்க்கல, ஆனா நோவா சொன்னா நம்ம நம்பல. இப்ப தத்தளிக்கிறமே, நம்ம உயிர் நம்ம விட்டு போகும்போதே, கடவுளே எங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்திருந்தா நீங்க தான் தெய்வம் சொல்லி என்ன பண்ணுவாங்க? ஏன் தெரிஞ்சிருப்பான்னு சொல்லி எத்தனை பேர் செத்துருப்பாங்க. எத்தனை பேர் அங்க கூப்பிட்டு மறிச்சிருப்பாங்க. ஆபிரகாமின் தேவனே கண்டிப்பா கருத்து என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க. ஆண்டவர் கூட்டு பண்ணவங்க கண்டிப்பா இயேசுவை கூப்பிடுப்பாங்க. அது மனசாட்சி இருக்காங்க. அல்லேலூயா சொல்லாமா? இது ஆண்டவர் என்ன பண்ணாருன்னு நினைச்சு இந்த இந்த சனிக்கிழமை இரவு போய் அங்க போய் சுவிசேஷம் சொல்றாரு, பிரசங்கம் பண்றாரு. அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. ஒருவேளை அவர் பிரசங்கத்தை கேட்டு அங்க மனம் திரும்பி இருந்தாங்க. அல்லேலூயா சொல்லாமா? அங்க கிளீனா கத்த சொல்றாரு. அது எந்த ஆவிகளுக்கு சொன்னா, பூர்வத்திலே நோவா பேழை ரெடி பண்ணும்போது அவங்களுக்கு தான். அல்லேலூயா சொல்லாமா? நியாயப்பிரமாணத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு கிடையாது. அல்லேலூயா சொல்லாமா? புரியுதா? மோசே நியாயப்பிரமாணத்தை கொடுத்தாருல, அவர் நியாயப்பிரமாணத்தை குற்ற பேர் தப்பு பண்ணி பாவம் செஞ்சு கீழ்பட போனாங்கல்ல, அவங்களுக்கு வாய்ப்பு கிடையாது.
மனசாட்சி காலத்துல வாழ்ந்தவங்க அந்த வாய்ப்பு என்ன பண்றாரு ஆண்டவர் தராரு. பிரசங்க செய்யறாரு. அல்லேலூயா சொல்லாமா? சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. சரி, அங்க போய் தன்னுடைய சேவையை முடிச்சிட்டு இப்ப மூணாவது நாள் என்ன பண்றாரு? உயிரோடு எழுந்திருக்கும்படி. அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. தன்னுடைய சரீரத்துல அவர் உள்ளே வருகிறார். கையை தட்டலாமா? அல்லேலூயா சொல்லாமா? யோவான் சுவிசேஷத்துக்கு வந்துருங்க. ஆண்டவர் மாதிரி அடக்கம் பண்ணிட்டாங்க. இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆவியாக இந்த இடங்களுக்கு சென்றாரு. இப்ப மாம்சத்தோடு உயிர்த்தெழுந்து மகிமையின் சரீரத்தை எடுத்துக்கொண்டு இந்த 40 நாள் இந்த இடத்துல என்ன பண்றாரு? சிஷ்யர்களுக்கு தரிசனம் ஆகிற செய்தியை நம்ம பார்க்க போறோம். எல்லாம் எடுத்துருங்க. லூக்கா சுவிசேஷத்தில் எடுத்துருமா சீக்கிரம். மத்திய 20:28 வாங்க. வெண்மையாகவும் இருந்தது. காவலாளர் அவருக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போல் ஆனார்கள். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். சீக்கிரமாய் அல்லேலூயா. கைது கொடுக்கலாமா? கைது கொடுக்கலாமா? அல்லேலூயா. அல்லேலூயா. தேவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்து நமக்காக மூன்றாம் நாள் என்ன பண்ணாரு? உயிரோடு எழுந்திருந்தார். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சரி, இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த நாள்ல முதல்ல ஒரு பெரிய 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 ஒரு வாக்கியம், ஒரு பெண் வந்து அதை அடைஞ்சாங்க. அந்த பெண்ணை குறிச்சு நீங்க பார்க்க போறோம். டைம் வந்து அடுத்த சப்ஜெக்டா நம்ம பார்க்கலாம். வேதத்தை நம்ம பார்க்கலாம். அற்பமான எண்ணப்பட்டவர்களாம் கத்த என்ன பண்ண ஆசீர்வாதமா மாத்தலாம். அதை நம்ம மாசப்பட்ட நம்ம தியானம் பண்ணிடுறோம். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. ஆண்டவர் மரிச்சிட்டு இப்ப உயிர் தெரிந்தார். கல்லறா திறக்கப்பட்டது, கல் போட்டப்பட்டது. ஆண்டவர் வைத்திருந்த கல்லு சங்கிலியால சீல் போட்டு வச்சிருவாங்க. இதை நல்லா புரியுதா? கவர்மெண்ட்ல ஒரு கம்பெனி சீல் வைப்பாங்க. பாத்தீங்களா? பாத்தீங்களா இல்லையா? சீல் வச்சுட்டாங்கன்னா யாரும் திறக்கவே கூடாது, கை வைக்கவே கூடாது. ஒரே ஒரு ஸ்டிக்கர் போட நீ பிரிச்சுட்டா கதை போச்சு. அல்லேலூயா சொல்லாமா? இந்த மாதிரி இயேசுவ கல்லறையில கல்லை வச்சுட்டு சங்கிலியால வச்சு சீல் என்ன பண்றாங்க? வச்சுட்டு போலீஸ்காரர் போய் கேட்கறாங்க. என்ன கேட்கறாங்க தெரியுமா? பிலாத்துவே, இவங்க சீச்சர் எல்லாம் சுத்தி நிக்கிறாங்க. ஒருவேளை இவங்க சொல்றாங்க, முன்னாடி சொல்லிட்டாங்க இயேசு உயிரோடு எழுந்திருப்பான்னு சொல்லிட்டு போய் கதை சொல்லிக்கிறாங்க. அதனால வந்து அந்த கல்லறையில பாதுகாப்பு போறோம். பாதுகாப்பு போனோம். திடீர்னு போயிட்டு என்ன பண்ணுவாங்க? போய் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப ராஜா சொல்றாரு, உங்களுக்கு எவ்வளவு கூடுமோ, காவலர் எவ்வளவு வேணுமோ, 1000 பேர் வேணுமா, 2000 பேர் வேணுமா, அவ்வளவு போலீஸ் தானே. எல்லா போலீஸ் எங்க போய் போட்டுருக்கு போய் 3 நாள் கல்ல நல்ல வச்சிருக்கு. கல்ல நல்ல வச்சிருக்காங்க. அல்லேலூயா சொல்ல வசனம் சொல்லி டைம்ல படிச்சு சொல்லிடுறாங்க. அல்லேலூயா சொல்லாமா? அந்த கல்லறையை சுத்திலும் யார் இருக்காங்க? போலீஸ் இருக்கிறாங்க. அல்லேலூயா சொல்லாமா? அந்த 1000 பேர் வச்சுக்கமா. அல்லேலூயா சொல்லாமா? எல்லாம் ஈக்கி கத்தி எல்லாம் ரெடியா வச்சிருப்பாங்க. அங்க யாரும் நெருங்கவே முடியாது. அல்லேலூயா சொல்லாமா? சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப என்ன நடக்குதுன்னா, அந்த கல்லை புரட்டி போனோம்னா ஒரு ஆளால முடியவே முடியாது. கண்டிப்பா நீங்க நினைக்கிற மாதிரி கல்லு மேல இருந்து வர மாதிரி இல்ல. அந்த கல்லறை எப்படி இருக்கும்? மேல இருந்து அப்படி கீழே கிரவுண்ட் மாதிரி போக முடியாது. சரிங்களா? புரியுதா மேடம்? நல்லா பாருங்க. யூடியூப்ல போட்டு பாருங்க. மேல இருந்து கீழே அப்படியே போகும். கீழே டவுனா போகும். அந்த கல்லை மேல இருந்து விட்டாங்கன்னு வச்சுக்கலாம். மறுபடியும் அந்த கல்லை விட்டு எப்படி எடுத்து வரும்? மேலே ஏற்றணும். எப்படி ஏற்ற முடியும்? முடியாது. ரொம்ப கஷ்டம். அல்லேலூயா சொல்லாமா? சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அது வர சீல் வர வச்சுட்டாங்க. இப்போ சங்கிலி வச்சு சீல் வர வச்சுட்டாங்க. அதை உடைக்கிற சவுண்ட் கேட்டாவே பக்கத்துல இருக்கிறவங்க வந்துருவாங்க. ஆல்ரெடி பக்கத்துல ஆள் இருக்கிறாங்க. அல்லேலூயா சொல்லாமா? சரி, இப்ப ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, 3வது நாள் வேலை செஞ்சுட்டு 3வது நாள் தன்னுடைய சரீரத்துல அவர் தன்னுடைய ஆவியை வந்தது. அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. என் ஆண்டவர் உயிர் சேர்ந்து வல்லவங்க.
அங்க வேலை செய்தது சங்கிலிகள் தானாக அழைக்கப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த சரீரத்துக்குள்ளே அவருடைய ஆவி வந்த உடனே மேல இருந்த தூதர்கள் என்ன பண்ணாங்க, இறங்கி வந்து அந்த கல்லை புரட்டி போட்டு கல்லு மேல ஏறி உட்கார்ந்தாங்க. ஒரு கைத்தறி கொடுக்கலாமா? அல்லேலூயா. அந்த கல்லு மேல ஏறி உட்கார்ந்தாங்க. இந்த சவுண்ட் கேட்டு இந்த கல்லு மேல வந்து இல்ல, அந்த கல்லு மேல வந்து புசுராஜ. இப்போ ஒண்ணு இல்ல, புசுராஜ் உட்கார்ந்துட்டாங்கல்ல, இந்த ஸ்பீக்கர் பஸ் தான் மேல துடிச்சு வச்சியா, எத்தனை பேர் மயக்க சொல்லுங்க சொல்லுங்கப்பா. ஒண்ணு இல்லப்பா, தானா ஸ்பீக்கர் பஸ் தானா வந்து ஒண்ணு இந்த மைக் தானே அந்த மாதிரி கல்லு தானா போட்டு மேல வந்தாக்கா ஸ்ட்ராங்கான மாதிரி ஆயிடுறாங்க. இவனுங்களை பார்த்தோட மயக்க வந்துருச்சு. இவ்வளவு பெரிய கல்லு தானா மேல வருதப்பா சொல்லிட்டு மயக்க வந்துருச்சு. அதுவே சொல்லாமா? சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் உயிர் தெரிந்தார். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. சரி, இந்த உயிர் தெரிந்தாரு. இப்ப காலையில என்ன பண்றாங்க, இயேசுவை பார்க்கணும். காலையில போய் சுகந்த வாசனைகளை வச்சு அவரை வந்து பண்ணோம். சில முறைமை இருக்குது, யூதர் கலாச்சாரத்துக்கு முறைப்படி சில சடங்குகளை செய்யறாங்க. அதுக்காக என்ன பண்றாங்க, போறாங்க. அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. அங்க தேவர்களை சந்திக்கிறாங்க. நம்ம ஆண்டவர் எவ்வளவு அற்புதமானவர், எவ்வளவு அதிசயமானவர், அவர் எவ்வளவு இரக்கமுள்ளவர் என்பதை நாம் பார்க்க போகிறோம். அல்லேலூயா சொல்லாமா? எல்லாம் எடுத்துங்க. மார்க்கு சுவிசேஷம் 16 அதிகாரம் 9 வசனம். வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு, உயிரோடு எழுந்திருந்த பின்பு, மகதலேனா மரியாளுக்கு முதல் தரிசனமானார். ஒரு கைத்தறி, நல்ல ஒரு கைத்தறி இருக்கலாமா? நல்ல ஒரு தேவ பிள்ளைகளே உள்ள கவனிங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் எவ்வளவு பெரிய தேவன். இந்த பூமியில நடக்கும் போது ஏழைகளை நேசித்தாரு, புறக்கணிக்கப்பட்டவர்கள் நேசித்தாரு. அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. ஆனா உயிர் என்ற பேர் முதல் காட்சிய, முதல் தரிசனத்தை பேதுருக்கு காட்டல, கூட இருந்த யோவானுக்கு காட்டல. அல்லேலூயா சொல்லாமா? மகதலேனா மரியாளுக்கு தான் முதல் காட்சியை என் ஆண்டவர் காட்டினார். ஒரு கைத்தறி பண்ண மாட்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மகதலேனா மரியாள் யாருன்னா, நீங்க நினைக்கிற மாதிரி ரொம்ப பரிசுத்தமானவங்க கிடையாது. ஆல்ரெடி இந்த விபச்சாரத்தினால பிடிபட்டு கல்லெறிந்து கொள்ளும் போது ஆண்டவர் பார்த்து அவ பாவத்தை மன்னிச்சு இனி பாவம் செய்யாத அப்படின்னு சொல்லி பாவத்தை மன்னிச்சார்ல, அந்த மகதலேனா மரியாளுக்கு தான் ஆண்டவர் முதல் தரிசனத்தை பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் பேதுருக்கு கிடைக்கல, 12 சீஷனுக்கு கிடைக்கவே இல்லை. ஏன்? அவரை பெற்றெடுத்த அந்த அம்மா கூட நம்ம அந்த பாக்கியம் கிடைக்கல. அல்லேலூயா சொல்லாமா? ஒரு காரணம் இருக்குல்ல, ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். காரணம் இருக்காங்க, நம்ம ஆண்டவர் எதையும் செஞ்சதே கிடையாது, செய்யவும் மாட்டார். அல்லேலூயா சொல்லாமா? அவர் பேதுருவை அதிகமா நேசித்தார். உண்மைதானே? ஆண்டவரை அதிகமா நேசிக்கிறது யார் தெரியுமா? பேதுரு ஆண்டவர் நேசிக்கிறாரு. ஆண்டவர் அதிகமா நேசிக்கிறது நமக்கு தெரிஞ்சதா யோவான் தான். உண்மைதானப்பா? அல்லேலூயா சொல்லவா? அவர் மார்போடு சாய்ந்து இருப்பார். அல்லேலூயா சொல்லவா? சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன் வந்து ஆண்டவர் இவர்களுக்கெல்லாம் தரிசனம் முதல்ல காட்டாத இந்த மகதலேனா மரியாளுக்கு கர்த்தர் அந்த தரிசனத்தை காட்டாரு. இது எவ்வளவு பெரிய காரியம் தெரியுமா? அல்லேலூயா சொல்லவா? நல்லா கவனிங்க. ஒரு பேச்சு சொல்றேன், அவரை அடிக்கடி மோசஸ் சொல்றேன், ஆனா தப்பா இருக்கு. அவங்க ரசிகர்கள் தான் யோகாசன படங்கள் வந்து என்ன சொல்றது, நேரம் யாரு வீட்டு வராம நேரம் எங்க அம்மா வீட்டு வந்து கொடுத்தமா நல்லா தெரியாமா அப்படி வந்து கேட்டு போட்டோமா தம்பி சொல்றேன், ஏசுவே நடிக்கிறது நான் இப்படிதே வருகிறேன். அல்லேலூயா சொல்லலாமா? இப்ப மாசத்தை வந்து எங்க வீட்டுல வந்து எங்க அம்மா சதவீதத்துல வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்துல தெரிஞ்சு வச்சுப்பா. ஒரு பேச்சு சொல்றான், சாப்பாசு தான் நினைப்பாரு. ஒரு பேச்சு சொல்றான், அவர் ஒரு 10 பாசம் நாடாது நம்மளாம் அவ்வளவு பேர் பாசம் சொல்றீங்க. நேரம் வந்து 153 வந்து போய் பார்க்கணுமா? அவனும் அவ்வளவு பெரிய ஆளா? சொல்லுங்க ஒரு பேச்சு வருமா வராதா? பார்ப்பது வந்து காணிக்காரங்களை சொல்ற ஒரு பேச்சு மாசம் ஒரு 5000 ரூபாய் கொடுக்குறவரா இருக்கிற ஒரு பேச்சு.
மாசம் மாசம் ஒரு காணி அனுப்புற யாவும் வராத காணிக்கை அனுப்பாத 150 கோடி போலாம் கேள்வி வருமா பேச்சு சொல்றாங்க அதுல சொல்லமா நல்லா கவனிங்க. ஆண்டவருக்காக ஒரு போஸ்டர் காவிய வெட்டார் பேரு வெட்டார் இல்லையா? போலீஸ்காரங்க கைய முடியுமா சொல்லுப்பா? எவ்வளவு தைரியம் இருந்தாங்க, எவ்வளவு அன்பு இருந்தாங்க. எடுத்தோன்னு ஒரே தலையை வெட்டலாம், ஜஸ்ட் மிஸ், அவ்வளவுதான். காது மாட்டிச்சு. அல்லேலூயா சொல்லமா, அல்லேலூயா சொல்லமா. ஆனா இவனுக்கு இப்படிப்பட்ட பாக்கியத்தை ஆண்டவர் கொடுக்கல. எப்பேற்பட்ட பாக்கியத்தை கொடுக்கல? அல்லேலூயா சொல்லமா. இயேசு கிறிஸ்துவை தன் வயிற்றை சுமந்து பெற்றாங்க, அது ஒரு பாக்கியம். அல்லேலூயா சொல்லமா. அதை விட பெரிய பாக்கியம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த போது முதலாவது தரிசனம், முதல்ல பார்க்கிற ஒரு பாக்கியம். அதுல எல்லாம் மரியாதை கட்டத்தை கொடுத்தாரு. அவங்க என்ன பண்ணாங்க நம்ம சொல்லுவா, நம்ம பார்க்க போறோம். அல்லேலூயா சொல்லவா, அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் சந்திப்பு, அந்த மகளை ஆண்டவர் சந்திக்கும் போது வசனம் சொல்லுகிறது, அவளை கையிலோ பாவம் செஞ்ச இடத்துல பிடிபட்டு கல்லெறிந்து கொன்ற இடத்துல தான் ஆண்டவர் ஃபர்ஸ்ட் சந்திப்பு சந்திக்கிறாரு. அல்லேலூயா சொல்லவா. அவன் நினைச்சிட்டா, நினைச்சிருப்பா, இன்மையோட நம்ம கதை, என்னையோட நம்ம கதை முடிஞ்சிச்சு. அல்லேலூயா சொல்லவா, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்கப்பா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு பாயிண்ட் சொல்றேன். இந்த 12 பேருக்கு ஆண்டவர் சொல்லிட்டாரு, மூணாவது என்ன பண்றாங்க? உயிரோடு எழுந்திருப்பாங்க. இதே செய்தி இவங்களுக்கு சொல்லிக்கிறாரு, இதே செய்தி இவங்களுக்கும் சொல்லிக்கிறாரு. ஆனா ஒரு சந்தேகம் நமக்குள்ள இருந்தது. அல்லேலூயா சொல்லவா, சத்தமா சொல்லுங்கப்பா, அல்லேலூயா. ஆனா நான் நினைக்கிறேன் இந்த அம்மாக்கு ஏன் தெரியும் மாட்டர் வருது, சரி குத்து பப்பாஸ் தரிசனம் கண்டிப்பா இரவு முழுதாக தூங்கி இருப்பாங்க. அதிகாலையில போய் அங்க போய் என்ன பண்றோம்? சுகந்த வாசனை என்ன பண்ணணும்? வருகத்தை வைக்கணுன்றதுக்காக. எனக்கு வந்து ஞாத்திகம் வருது, முதல்ல ஞாத்திகம் வருதுன்னா சனிக்கிழமை எடுத்து கேட்பாரு உண்மையிலேயே. ஏன்னா டக்கு எழுந்து 2 மணி பார்ப்போம் இல்லையா? புரியுதா? சீக்கிரம் அழைத்து சீக்கிரம் அது ஏற்படும். அல்லேலூயா சொல்லவா, அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப கண்டிப்பா அந்த மரியாதைமா மகத்துல என்ன மரியாதை அன்னைக்கு இரவு தூங்கிக்க மாட்டாங்க. எப்ப பொழுது வெளியே போகுது, எப்ப பொழுது வெளியே போகுது, இயேசு கிறிஸ்து நினைச்சு பண்ணிருக்காங்க. இருந்து அந்த அதிகாலை எழுதுற பண்றாங்க. மறுவை பசங்க அவங்க தூங்கிக்கிறாங்க, கூட சாப்பிட்டவங்க, அப்பம் விட்டவங்க. அஞ்சப்பம் 5000 இருக்கணும், அதிசயரே, அற்புதரே. அல்லேலூயா சொல்லவா, அல்லேலூயா. இப்படிலாம் பேசுறவங்க என்ன பண்ணிருக்காங்க? தூங்கி இருக்கிறாங்க. ஆனா இவன் என்ன பண்றா? ஆண்டவரை சந்திக்கும்படி கல்லறைக்கு போற. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. பெண்களுக்கு அந்த நாட்கள முக்கியத்துவமே கொடுக்க மாட்டாங்க. அல்லேலூயா சொல்லமா. பெண்கள் திருச்சபைக்கே வரக்கூடாது. அல்லேலூயா சொல்லமா. பெண்கள் திருச்சபைக்கு வரக்கூடாது. பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க, ஆண்களுக்கு தான் முக்கியத்துவம். அல்லேலூயா சொல்லமா. ஆனாலும் மகதலேனா மரியா கல்லறைக்கு போனார். கேட்கலாமா? அல்லேலூயா சொல்லமா. சத்தமா அல்லேலூயா சொல்லமா, அல்லேலூயா. அது எவ்வளவு போலீஸ்காரர் இருப்பாங்க, என்ன கேள்வி கேட்டிருப்பாங்க, பயம் இருக்காமா? நம்ம ஒரு ஆள் யாரும் போயிட்டு வாங்க, லேடிஸ் போயிட்டு வருவாங்க, யாரும் பேசிட்டு வைக்க போய் யாருக்கும் ஒரு பிரச்சனை அப்படின்னு போயிட்டு வர லேடிஸ் போயிட்டு வரலாம், போக மாட்டாங்க. அல்லேலூயா சொல்லமா. 1000 பேர் இருக்கிற இடத்துக்கு இந்த அம்மா போறாங்க. அல்லேலூயா சொல்லமா. எந்த நம்பிக்கையில போறாங்க தெரியுமா? எந்த ஒரு பாஸ்ல போறாங்க சொல்ல, எந்த ஒரு பாஸ்ல போயிருப்பாங்க? அல்லேலூயா சொல்லமா. அற்புதமாக எண்ணப்பட்ட என்ன, நான் செத்துருந்தா 3 வருஷம் ஆயிருக்கும், எனக்கு ஒரு மறு வாழ்க்கையை கொடுத்து, என்னைய ஒரு நேசத்தை கொடுத்து, எனக்கு ஒரு பாசத்தை கொடுத்து, என்னைய ரட்சித்து, அவரோடு கூட என்னை சேர்த்து வைத்துக் கொண்டிருந்தாரு. அவர் ஊழியத்தில் எனக்கு ஒரு பங்கு கொடுத்தாரு. இப்படிப்பட்ட தெய்வத்தை எப்படி மறக்கிறது சொல்லி அந்த அன்புகள் என்ன பண்ணாங்க? தேடி போனாங்க. அல்லேலூயா சொல்லாமா, சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. அங்க ஆண்டவர் சொன்னாரு ஒரு வார்த்தை, இனி பாவம் செய்யறதுன்னு சொன்னாரு. அல்லேலூயா சொல்லாமா. நம்ம அதுல இருந்து பாவம் செய்யணும், அதுல இருந்து பாவம் செய்யவே இல்லை. அவ எதை வச்சுலாம் பாவம் செஞ்சாரோ அதெல்லாம் எத்தாந்து ஆண்டவர் பார்த்து தான் பண்ண வச்சுட்டாங்க. விலை உயர்ந்த சென்ட் வாசனை திரை வச்சிருப்பாரு கையில, அதை எத்தாந்து ஆண்டவர் பார்த்து தான் பண்ணலாம். வச்சு வைத்த ஆண்டவரே, இதை வச்சுதான் நான் பாவம் செஞ்சப்பா, இதெல்லாம் காலில் வச்சிருக்கேன், இனி நான் பாவம் செய்ய மாட்டேன். சீசன் சொல்றாங்க, இவர் தீர்க்கு தெரிச்சுதானே அங்க மன்னிச்சாரு, மன்னிட்டு நீங்க வீட்டுக்கு வந்து அவர் காலில் வந்து அழுதுக்கிறா, அவர் காலை தொட்டு
தைலத்தை பூசுறா, அவன் முடியினால தன் பாதத்தை கண்ணீரால நினைச்சு தொடங்கிறா. இவர் தீர்க்கதரிசி தானே, இந்த பாவியான பொண்ணு தொடராங்கன்னு சொல்லிட்டு இவர் சொல்லக்கூடாதான்னு சொல்லி கேட்கிறாங்க. அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அது ஆண்டவர் ஒரு உதாரணம் சொல்றாரு. அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. இப்போ ஒரு 1 லட்சம் ரூபாய் கடன் கொடுக்குறேன் ஜான்சிக்கு, ஒருத்தனுக்கு 10,000 ரூபாய் திரும்ப கொடுக்குறேன். 1 லட்சம் ரூபாய் கடத்தை முடிச்சுட்டேன் ஜான்சிக்கு, நானு 10,000 ரூபாய் கடத்தை கிருபாக்கு முடிச்சுட்டேன், நதிய சிஸ்டருக்கு 1000 ரூபாய் கடத்தை முடிச்சுட்டேன். இது 3 பேர்ல என் மேல ரொம்ப அதிகம் யார் அன்பு வைப்பாங்க? 1000 ரூபாய் மன்னிச்சு வைப்பாங்களா, 10,000 ரூபாய் மன்னிச்சு வைப்பாங்களா, 1 லட்சம் ரூபாய் காசு மன்னிச்சு வைப்பாங்களா? ஜான்சி கரெக்டா சொல்லுவாங்க. 1 லட்சம் ரூபாய் காசை மன்னிச்சர்ல, அவங்க தான் ரொம்ப அன்பா இருப்பாங்க. அல்லேலூயா சொல்லாமா? ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, இப்ப நீங்களா சேர்ந்து மன்னிச்சனாலே சின்ன சின்ன பாவங்கள். அல்லேலூயா சொல்லாமா? இவளுக்கு அநேக பாவங்கள் மன்னிச்சதுனால அந்த நன்றி இருதயத்தோடு என் பாதத்துல வந்து கண்ணீரால அதை நினைக்கிறான். அல்லேலூயா சொல்லாமா? அப்ப சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு பார்த்து, இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. கை தட்டலாமா? அல்லேலூயா. நீங்க ரட்சிக்கப்பட்ட நிறைய பேர் சர்ச்சைக்கு வருவாங்க. இயேசுவை பாத்தீங்களா? அதெல்லாம் தெரியாது. சர்ச்சைக்கு போக வருவோம், ஜாமுல வந்தோம். எப்ப இதெல்லாம் தரிசனம் பாத்தீங்கப்பா? இல்ல ஒண்ணு அதெல்லாம் தெரியாது. ஜாமுலம் கருப்பா வந்து போது என்னன்னு தெரியல, தூங்கும் கருப்பா வருது, கற்ப ஒருவர் வந்து மேய்க்குது, அதெல்லாம் பார்த்துக்கலாம். இயேசு கூட பார்த்ததே கிடையாது. அல்லேலூயா சொல்லாமா? மரியாதைக்கு ஆண்டவர் முதல் தரிசனம் கொடுத்தது முக்கியமான காரணம் என்னன்னா, அவர் மிகவும் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவராக இருந்தார். அல்லேலூயா சொல்லாமா? சொல்லுங்க, யாராலும் ஆண்டவர் மேல அதிகமா அளவுக்கு அதிகமாக அன்பு வைக்கிறீங்களோ அவங்க ஆண்டு தரிசனத்தை காட்டுவாங்க. கை தட்டி கொடுக்கலாமா? அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. அளவுக்கு அதிகமா ஆண்டவர் நீங்க நம்பணும், அளவுக்கு அதிகமா அவர் மேல அன்பு நீங்க வைக்கணும், உங்களுக்கு தரிசனத்தை கர்த்தர் காட்டுவார். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிங்க, ஏது அன்பு வச்சது உண்மை. ஆனா பிரச்சனை வந்தவனுக்கு பேர் என்ன பண்ணாரு? ஓடிட்டார். உயிர் மேல பயம் இருந்துச்சு, உயிர் மேல பயம் இருந்துச்சு. அல்லேலூயா சொல்லாமா? ஆனா இவங்க மிகவும் அன்பு கூர்ந்தாங்க. ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ்ல வந்து முதல் ஆண்டவர் வந்து ஜெபப்படுத்த சந்தித்து, என் பாவத்தை மன்னிச்சுக்கிற கடவுளே, உங்களை போல ஒரு தெய்வம் இல்லப்பா, உங்களை போல ஒரு தெய்வம் இல்லப்பா, பாவிகள் நேசிக்கிற ஒரு தெய்வம், புறக்கணிக்கப்பட்ட நேசிக்கிற தெய்வம், தள்ளப்பட்ட நேசிக்கிற தெய்வம் நீங்க தான்ப்பா சொல்லி மிகவும் ஆண்டவருக்கு அன்பு கூர்ந்தா. அல்லேலூயா சொல்லாமா? அது வந்து எந்த பாவமும் செய்யவே இல்லை. அல்லேலூயா சொல்லாமா? சத்தமா சொல்லாமா? அதுக்கப்புறம் ஆண்டவர் உண்மையா பின்தொடர்ந்தா. அல்லேலூயா சொல்லாமா? சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த அன்பை ஆண்டவர் நினைச்சிருந்தார். அல்லேலூயா சொல்லாமா? நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. இந்த 12 பேரை காட்டிலும் அதிகமாக ஆண்டவர் நேசித்தது மகதலேனா மரியாள் தான். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. ஒரு முறை ஆண்டவர் ஊருக்கு போறாரு. அவன் ஊருக்கு போன உடனே மரியாள் மார்த்தா 2 பேர் இருக்கிறாங்க. வீட்டுல போய் ஜெபம் வைக்கிறதுக்கு உட்கார்றாரு. இந்த மார்த்தா என்ன பண்றாங்கன்னா, ஓடி இதை சொல்லலாமா, அதை சொல்லலாமா, இதை சொல்லலாமா, அதெல்லாம் வேலை செய்யுங்க. நான் கூட ஜபம் போயிட்டு வச்சுக்க, நம்ம வாங்க வேண்டிய அப்பதான் சின்சியரா வேலை செய்வோம். ஜபம் நடத்தும் போது உட்காரம் கிடையாது. இதோ ஓடுறது, இதோ ஓடுறது, அங்க எடுக்கிறது, எத்து எடுக்கிறது. அதில் சரி நாம சொல்ற விசுவாசி வேலை பண்ணிங்க. கஞ்சம் பூ அங்க கூட திருச்சவங்க சொல்லிட்டாங்க, குட் ஃப்ரைடே கூட சாப்பாடு செய்யறதுக்கு அது 2 பேர் ஃபேமிலி வரல, சர்ச்சு சாப்பாடு செய்யறதுக்காக ஏன்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு சாப்பாடு செய்யறேன்னு சொல்லிட்டு 10 நிமிஷம் கூட யாரும் லேட்டா சர்ச்சு உள்ள வந்தாங்க. நான் சாப்பிடவே மாட்டேன், சாப்பிட்டேன் சூப்பரா நீங்க சாப்பிட்டு போங்க, நான் ஹோட்டலில் வந்து சாப்பிட்டு வந்துட்டேன். வேலை முடிஞ்சு நீங்க முடிவு போயிட்டு ஐயா நான் ரொம்ப வெள்ளம் வச்சுருக்கேன். புஷ்பராஜ் கூட இருக்குன்னு சொல்றேன். புஷ்பராஜா சாப்பாடு செய்யற பேர்ல இந்த பிரியாணி காரத்துல போய் நிக்கவே கூடாது. எந்த வேலை முன்னாடி செய்யுங்க, ஆனா வந்து சர்ச்சில் வந்து பண்ணுவீங்க உட்காந்து. அல்லேலூயா சொல்லாமா? நீங்க அப்பா வச்சு சீக்கிரமா செஞ்சு முடிச்சுட்டு கத்திர ஆசிரியர். அல்லேலூயா சொல்லாமா? சத்தமா சொல்லுங்க. சரி முதல்ல நல்லா கவனிங்க. இந்த மகதலேனா மரியாளுக்கு ஆண்டவர் முதல் தரிசனத்துக்கு மெயின் காரணம் முதல்ல மிகவும் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா சொல்லாமா? அவ இயேசுவை விட அதிகமா எதையுமே நேசிக்கவில்லை. எப்ப ரட்சிக்கப்பட்டாரோ அதுல இருந்து ஆண்டவர் தான் வாய்க்கு ஆண்டவர் தான் அவளுக்கு. அல்லேலூயா சொல்லாமா? சத்தமா சொல்லுங்க. இயேசு வந்து அந்த கிராமத்துக்கு வரும்போது
இவன் வீட்டுக்கு வரும்போது இவன் வேலை செய்யறா. மரியாதை வந்து ஏசப்பா பார்த்து உட்காந்து சத்தியத்தை கேட்கிறான். அதுல சொல்லாமா உடனே அக்கா போகுது, ஐயா நான் வந்து ஒரு வேலை செஞ்சுக்கிறேன், என்னையா உட்காந்து சத்தியத்தை கேட்டுக்கிறாங்க, இவங்க கொஞ்சம் வேலை செய்ய அனுப்பையா அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலகத்துல தேவையானது ஒன்று இருக்கிறது. அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. மார்த்தாளே நீ அநேக காரியங்களை கொடுத்து வருத்தப்படுற, ஆனா மரியாதோ அல்லேலூயா சொல்லாமா? சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. தன்னை விட்டு எடுக்கூடாத நல்ல பங்கையவள் தெரிந்து கொண்டார். கை தட்டலாமா? கை தட்டுங்க. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நல்லா கவனிங்க. அவளோட தைரியமாக போனதுக்கு என்ன காரணம் சொல்றேன். முக்கியமான காரணம் முதல்ல அன்பு கூர்ந்தார் மிகவும். இரண்டாவது கண்டிப்பா சத்தியத்தை நல்லா அறிஞ்சிருந்தான். அல்லேலூயா சொல்லாமா? அந்த வேலையை விட உலகத்தை விட காரணம் பார்த்து உட்கார்ந்து எப்பொழுதும் சத்தியத்தை கேட்டு இருந்திருக்கிறாங்க. அந்த சத்தியம் உள்ள இருந்திருக்கிறது. அதனால தான் ஆண்டவர் மேல அவ்வளவு அன்பை வைக்க முடிஞ்சது. அல்லேலூயா சொல்லுங்கப்பா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. தேவப்பிள்ளை நல்லா கவனிங்க. யாருக்கு ஆண்டவர் தரிசனம் காட்டுவார்னா சத்தியத்தை நல்லா அறிஞ்சவங்களுக்கு தரிசனத்தை காட்டுவார். சத்தியம் இல்லாதவங்க 10 வருஷம் சத்தியமா ஆண்டவர் பார்க்க தரிசனத்தை பார்க்கவே முடியாது. மரியாதை சத்தியம் இருந்தது. அல்லேலூயா சொல்லாமா? மரியாதை என்ற பேருக்கு கசப்புன்னு பேரும். அந்த மரியாதை பேர் என்னது? அது கசப்பு. அல்லேலூயா சொல்லாமா? சத்தமா சொல்லாமா? அல்லேலூயா அல்லேலூயா சத்தமா. சரி, இது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது என்ன நினைச்சிருப்பாருன்னா, அவர் நினைச்சிருப்பாருன்னா அவங்க ஊர்ல பெரிய ஒரு அவமானம். அவங்க சகோதரர் செத்துறான், லாசர் செத்துறான். அந்த நேரத்துல ஊர் ஜனமே பாக்குது. இல்ல சொல்லாமா? தனக்கு ஒரே சகோதரன், வீட்டுல ஒரு ஆம்பளை துணைய இல்ல. அந்த நேரத்துல 4வது நாள் ஆண்டவர் வந்து இந்த மரியாதை பாதத்துல இருந்து அழுது ஜெபிச்சு இவளும் போய் இவ சகோதரியை போய் கேட்கறான், பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர். இது சொல்லாமா? இவள் அழுது ஜெபிக்கும் போது அவனை நீங்க எங்க வச்சிருக்கீங்க வாங்கன்னு சொல்லி அவங்களோட அழுது ஆண்டவர் அவங்களோட அழுது கல்லை தூக்கிட்டு போய் அவன் குடும்பத்தை செஞ்ச அந்த நன்றியை அவன் நினைச்சான். அல்லேலூயா சொல்லாமா? சத்தமா சொல்லாமா? அல்லேலூயா. எல்லாம் அப்படியே எழுதுங்களா? எழுதுங்க. பிள்ளைகளே, இந்த உலகத்துல நம்ம கிறிஸ்தவர்களாய் வாழ்வது பெருசு இல்லை. ஆண்டவரை தரிசிக்கிற பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை தரிசிக்க வேண்டும். சுத்த இருதயம் உள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் வேதம் சொல்கிறது. ஒருவேளை மகதலேனா மரியாள் வாழ்க்கை இயேசுவை ஏற்றுக்கொள்ளாததுக்கு முன்னாடி அசிங்கமா இருந்திருக்கலாம், ரொம்ப கேவலமா இருந்திருக்கலாம். ஆனா என்னைக்கு அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டாலோ, அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. அவன் உண்மையா மாறினான். ஆண்டவர் உண்மையா பின்பற்ற முயற்சி செஞ்சுட்டாங்க. பிள்ளைகளை எல்லாம் கவனிங்க. ஆண்டவர் எவ்வளவு இறக்கம் பாத்தீங்களா? ஒரே ஒரு காரியத்தை சொல்றேன். அந்த கூட்டத்துல மரியாதை இருந்தா 3 வருஷமோ மகதலேனா மரியாள் சீசர் கூட பணிவிடை செஞ்சார் சொல்லுகிறது. அப்ப சொல்லி கொடுக்கறது, திராட்சரசம் சேர்த்து பெண்களும் அவங்க கூட இருந்தாங்க, ஊழியத்தில் இருந்தாங்க. அது மகதலேனா மரியாள் இருந்தாங்க. புரியுதா சிஸ்டர்? ஆனா எந்த சீசரும் மகதலேனா மரியாள் மதிக்க மாட்டாங்க. புரியுதா? நல்லா கவனிங்க சிஸ்டர், சகோதரி கவனிங்க. சீசர்ல மகதலேனா மரியாள் மதிக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவர்கள் அவளை பாவியாகவே பார்த்தார்கள். சொல்லாமா? அதான் இங்க வந்து வீட்டுல வந்து உட்காரும் போதே சொல்றாங்கல்ல, ஏன் இவங்க சேர்க்கிறாரு இவரு, ஏன் இப்படி பண்றாரு இவரு ஐயா அப்படின்னு கேட்டு சொல்லாமா? நம்ம ஆண்டவர் பாவங்களை பார்க்கிறவர்கள், பாவிகளை நேசிக்கிறவர். சொல்லாமா? அல்லேலூயா. அவன் செய்த பாவத்தை விட்டு அவன் ஆண்டுக்கு வரும்போது அவனை அவர் நேசிக்கிறவராக இருக்கிறார், அவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. சீசன்ல நினைச்சிருப்பாங்க, நமக்கெல்லாம் கிடைக்காத ஒரு பெரிய பாக்கியம், பெரிய சாக்கியம் மகதலேனா மரியாளுக்கு கற்றுக்கிறாங்க. முதல் தரிசனத்தை காட்டினாரு. என்ன காரணம்? ஆண்டவரை அவர் உண்மையா நேசிக்கிறார். அல்லேலூயா சொல்லாமா? சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் பெண்ணுக்கு தரிசனமானார்னா, ஆண்டவர் பெண்களை மதிக்க வேண்டும் என்று சொல்லி யூத கலாச்சாரத்தை கத்த சொல்லித்தர. இல்ல சொல்லமா?
யூதர்களுக்கு பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவே மாட்டார்கள். பெண்கள் அற்பமா எண்ணுவார்கள். அல்லேலூயா சொல்லலாமா? சபையில பேசக்கூடாது, சபைக்கு வரக்கூடாது. அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவர் இதெல்லாம் மாற்றும்படியாக மகஜன முறையில தரிசனம் பண்ணாரு. அல்லேலூயா சொல்லலாமா? ஏன் அவங்க பெத்த தாய் கூட தரிசனம் ஆகாத இந்த அம்மாக்கு தரிசனம் காட்டினார்னா, என்னைக்கு அவர் பாவத்தை மன்னித்தாரோ, என்னைக்கு ரட்சிக்கப்பட்டாரோ, அதிலிருந்து ஆண்டவருக்கு நன்றி உள்ளவராய் வாழ்ந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கண்டிப்பா நல்லா கவனிங்கப்பா, நல்லா கவனிங்க. கல்லறைக்கு போகும்போது வழியில யாரும் சொல்லி போனாங்கம்மா, எங்க போறீங்க? போலீஸ் எல்லாம் இருக்கிறாங்க, போக கூடாதுங்க. அப்புறம் உங்களை என்ன பண்ணுவாங்க? எங்க அடிப்படை போறீங்க? ஆம்பளைங்களே ஒரு கொஞ்சம் பயந்துட்டு வசனம் சொல்லுது, பேதுல ஏன் அவங்க பயந்து போலீஸ் அடிக்க போறாங்க, பயந்து வைக்கிறாங்க. வழியில போகுது கேட்டுருக்காருப்பா, ஏமாங்க போறீங்க, எதுக்கு போறீங்க? போலீஸ் கேட்டு போறாங்க. அடிக்க சொல்லாம, ஐயா என் உயிரே போனாலும் செத்துனா 3 வருஷம் ஆயிருக்கேன், எனக்கு ஜீவனை கொடுத்து என் பாவத்தை மன்னிச்சு தகுதி இல்லாத எனக்கு ஒரு தகுதியை கொடுத்தாரு எங்க ஆண்டவர். அவருக்கு சில கடமை செய்யா, அதுக்காக நாங்க போறோம். இல்ல சொல்லாமா? தேவபிள்ளையே, நீங்களும் அப்படி நினைக்கணும். தகுதியே இல்லாத நம்ம ஆண்டவர் ரட்சித்து நம்ம குடும்பத்துக்கு செய்த நன்றியை நினைத்து ஆண்டவரை பின்பற்றுவதாக இருக்கும் போது நமக்கு அவர் தரிசனத்தை காட்ட வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மகதலேனா மரியாளுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இந்த சமுதாயம் மதிக்கல, இந்த ஊர் மக்கள் என்ன மதிக்கல, நம்ம கூட இந்த சீசனும் கூட அந்த அளவுக்கு மதிக்கல. எனக்கு இப்படிப்பட்ட ஒரு தரிசனத்தை காட்டின ஐயா, என் வாழ்க்கையே படிப்படையா தேவனே, அவளுக்கு ஆண்டவர் செய்த அந்த நன்றி அவரை நினைச்சா, நன்றி உள்ளவளா இருந்தா, பணத்தை விட, சொத்தை விட, வேலையை விட தேவையான ஒன்றை அவள் நினைத்தார். ஆண்டவருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தார். சத்தியத்துக்கு அவள் சத்தியத்துக்கு செவி சாய்த்தார். எங்க போனாலும் சத்தியத்தை கேட்பார், எங்க போனாலும் வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பார். சில பேர் சர்ச்சைக்கு வருவாங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க, மெசேஜுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. தேவபிள்ளையே, கர்த்தர் உங்களை நினைக்க மாட்டார். கர்த்தர் தரிசனத்தை நீ பார்க்க முடியாது. எந்த ஒரு மனிதன் சத்தியத்துக்கு செவி காக்கிறானோ, எந்த மனிதன் சத்தியத்தை கேட்கிறானோ, அவனுக்கு என் ஆண்டவர் தரிசனமாவா, அவனுக்கு ஒரு தரிசனத்தை காட்டுவா. மகதலேனா மரியாளுக்கு கர்த்தர் சாதாரணமாக தரிசனமாக அவள் ரட்சிக்கப்பட்ட பேர் ஒரு கேரக்டரை கர்த்தர் பார்த்தார். அவள் உண்மையா மாறிட்டான், தன் வாழ்க்கையை ஒப்படைச்சுட்டான். இனி வாழப்போது ஒரு வாழ்க்கை அப்பா, இந்த ஒரு வாழ்க்கை உமக்காக நான் வாழ்வேன். அல்லேலூயா, அல்லேலூயா. உயிரோடு எழுந்த இயேசுவே, நான் வாழ்வேன் உமக்காகவே. உயிரோடு எழுந்த இயேசுவே, நான் வாழ்வது உமக்காகவே. நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே ரட்சகர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே ரட்சகர். உயிரோடு எழுந்த இயேசுவே, நான் வாழ்வது உமக்காகவே. உயிரோடு எழுந்த இயேசுவே, நான் வாழ்வேன் உமக்காகவே. நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே ரட்சகர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே ரட்சகர். அல்லேலூயா, அல்லேலூயா. உயிரோடு எழுந்த இயேசுவை பார்த்து கண்டிப்பா மகதலேனா மரியாள் அவன் பாட்டு பாடியிருப்பாங்க. உயிரோடு இருந்த இயேசுவே, நான் வாழ்வேன் உமக்காக. நீ ஒருவரே ஆண்டவர், நீ ஒருவரே ரட்சகர். மரித்து போன என் சகோதரனை நீங்க உயிரோடு எழுப்பினீங்க. ஆனால் அவன் ஒரு நாள்
மறைச்சிட்டான். ஆனா நீங்க மறித்து 3ஆம் நாள் எனக்காக உயிரோடு எழுந்தீங்கப்பா. என் குடும்பத்துக்கு செய்ததை நான் நினைப்பேன், எனக்கு செய்ததை நான் நினைப்பாப்பா. எனக்கு நீ பாராட்டின அந்த கிருபையை நினைப்பாப்பா. உன்னை நான் பின்தொடர ஆண்டவரே. நீங்க இந்த உயிரோடு வாழ்ந்த நாட்கள்ல உங்க பின்னே சீசர்கள் வந்தாருப்பா. அவரெல்லாம் விட்டு போயிட்டாங்க. அவங்க போனாலும் நான் விட்டு போக மாட்டாப்பான்னு சொல்லி ஆண்டவரை பின்பற்ற முடிவு செய்தார். பெண் என்று பார்க்காம தைரியமாக தன் உயிரை பணைய வைத்து கல்லறைக்கு போனாவ. கர்த்தர் அதெல்லாம் பார்த்தாரு. வசனம் சொல்லுது, ஆண்டவர் வந்து தூதர் வந்து பேசுறாங்க. கல் புரட்டப்பட்ட பார்த்துட்டு யாரை தேடுறீங்க? மரித்தொடுத்து வந்து தேடுறீங்க இயேசுவே? இல்ல, உயிர் தேர்ந்தார், போங்க போய் சீசர்ல போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க தூதருங்க. ஓடுறான், யோவான் எப்படியாக சொல்லுது, ஓடுறான், சுரந்து போடுறான். வழியிலே ஆண்டவர் மறுபடியும் அவங்களை சந்திக்கிறாங்க. பயப்படாதீங்க மரியாதை, பயப்படாத, நீ போய் சொல்லுன்னு சொல்லி அனுப்புறாங்க. சொல்லலாமா? அல்லேலூயா. எல்லாம் ஓடி வந்து சீசர்லாம் பாக்குறாங்க உள்ள கல்லறைய. பார்த்தாங்க உண்மையாவே ஆண்டவர் அங்க இல்ல. அவருடைய சீலைகள் எல்லாம் சுருட்டி வச்சிருக்கிறது, அவர் கட்டப்பட்ட சீலைகள் சுருட்டி வச்சிருக்கிறது. எல்லாரும் பார்த்துட்டு மறுபடியும் எல்லாரும் வெளியே போயிட்டாங்க. எல்லாரும் இடத்துக்கு போயிட்டாங்க. எங்க போயிட்டாங்கன்னா இருந்த இடத்துக்கு போயிட்டாங்க. யோவான் வாசம் பாருங்க, 20ஆம் அதிகாரத்துல வாசனம் சொல்லுது, அவர் சீசர் எல்லாம் போயிட்டாங்க. மகதலேனா மரியாதை மட்டும் அந்த வாசல்ல இருந்து அவள் அழுது கொண்டிருந்தாள். தேம்பி தேம்பி அழுது கொண்டிருந்தாள். ஆண்டவர் வந்து மரியாதை பேர் சொல்லி கூப்பிடுகிறார். மரியாதை, ஏன் அழுகிறாய்? உங்களுடைய எல்லாரையும் கண்ணீரை துடைக்கும்படி நான் உயிர் தெழுந்தேன் என்று என் ஆண்டவர் பேசுகிறார். முதலாவது என் ஆண்டவர் சகோதரியுடைய வைத்திருக்கிற பாசத்தை ஆண்டவர் உயிர் தெழுந்து காட்டுகிறார். பெண்கள் மேல் வைத்திருக்கிற அன்பை கர்த்தர் காட்டுகிறார். பெண்கள் புறக்கணிக்கப்பட்டதை கர்த்தர் நினைத்து முதல் தரிசனத்தை காட்டுகிறார். அந்த பெண்கள் ஆண்டவர் மேல அதிகமாக அனுபவிச்சதை ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். பிரச்சனை மத்தியிலே, போராட்ட மத்தியிலே என் மீது அனுபவித்து என்னை தேடி வர பிள்ளைகளுக்கு நான் தரிசனத்தை காட்டுவேன் என்று சொல்லி என் ஆண்டவர் 17ஆம் வயதில் தரிசனத்தை காட்டினேன். ஆண்டவர் அவர் உங்களுக்கும் தரிசனத்தை காட்ட அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். நீங்க உண்மையா அனுபவிங்க சகோதரா, சகோதரியே. நம்ம செஞ்ச பாவம் எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். அந்தரங்க பாவங்கள் எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். அவர் என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா? மகனே, மகளே, எப்பேற்பட்ட பாவியா இருந்தாலும் இனி பாவம் செய்யாத, என்னை உண்மையா பின்பற்றி வா. உண்மையான அன்பு என் மீது வை. உண்மையான பின்பற்றி வா. நான் உயர்ந்த ஸ்தானத்தில் ஒன்று வைப்பேன். யாரெல்லாம் உன்னை மதிக்காது இருக்கிறார்களோ அவர்கள் உன்னை மதிக்கும்படி நான் உன்னை சந்திக்க வருவேன். என் தரிசனத்தை நான் உனக்கு காட்டுவேன் என்று சொல்லி உண்மையான அன்புக்கு ஆண்டவர் மரியாதை கொடுத்தார். உண்மையான அன்புக்கு இப்பவும் ஆண்டவர் மரியாதை கொடுக்க வல்லவனாக இருக்கிறார். அவர் உண்மையை நேசிங்க, அவர் உண்மையை பின்பற்றுங்க. நம் ஆண்டவர் உண்மையை விரும்புகிற தேவன், உண்மையை காக்கிற தேவன். புறக்கணிக்கப்பட்டவர்களா இருந்தாலும், கேவலமா பேசுறவங்களா இருக்கட்டும், மரியாதை எல்லாம் கேவலமா பேசிருக்க மாட்டாங்க, நிச்சயம் பேசிருப்பாங்க. அதுல மரியாதைக்கு ஒரு ஊர்ல ஒரு பயங்கர கெட்ட பேர் இருந்தது. என் சீசர் மத்தியில கூட அவனை மதிக்கல. ஆனா அதுக்கப்புறம் எல்லாம் நினைச்சிருப்பாங்க, யாருக்குமே கிடைக்காத ஒரு பாக்கியம், ஒரு சிலாக்கியம், முதல் தரிசனத்தை அந்த பெண்ணுக்கு கர்த்தர் கொடுத்து அவளையும் தேவன் மகிமைப்படுத்தினாரே. அவர் உங்களையும் மகிமைப்படுத்துவார், உங்க வாழ்க்கையை மகிமைப்படுத்துவார், உங்க குடும்பத்தை மகிமைப்படுத்துவார். அவர் உண்மையாய் அவரை பின்பற்றும்படி அவரை உண்மையாய் பின்பற்றும்படி விரும்புகிறார். ஒரே உயிர் சேர்ந்த நாள்ல இந்த உயிர் சேர்ந்த வல்லவன் இங்க ஒவ்வொரு பிள்ளைகள் மேல இறங்கி வரும்படி செபிக்கிறோம். என் பிள்ளைகள் ஒரே அடியை பாடி ஆராதனை முடிக்க போறேன். பக்கத்துல யாரும் பார்க்காதீங்க. கொஞ்ச நேரம் அந்த உயிர் சேர்ந்த வல்லமையோடு நாம வீட்டுக்கு புறப்படலாம். தேவ தரிசனத்தோடு நம்ம கிளம்பலாம்.
இல்ல கண்ணை மூடி உயிரோடு இருந்த இயேசுவே, நான் வாழ வேண்டுவதற்காக நீ ஒருவரே ஆண்டவர் என்று சொல்லி நாமத்தை உயர்த்தி இந்த நேரம் ஆவை நிரம்பி அந்நிய பாஷையோடு அவரோடு பேசி தேவ பிரசன்னத்தோடு நம்ம கடந்து போக போறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உயிரோடு எழுந்த இயேசுவே, நான் வாழுவேன் உமக்காகவே. உயிரோடு எழுந்த இயேசுவே, நான் வாழுவேன் உமக்காகவே. நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே, நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே ரட்சகர். சந்தோஷமா போனா தெரியுமா? அல்லேலூயா சொல்லாமா? கையை தட்டுறீங்க.